السلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه وسلم أما بعد. قال الله تعالى في محكمه التنزيل واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இலங்கையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற எமது ஜமியத்துல் உலமா சபையின் முன்னாள் ஃபத்வா குழு உறுப்பினரும் தற்போதைய செயற்குழு உறுப்பினருமான ஷேக் எம்எல் முபாரக் மதனி பிஹெச்டி அவர்களை அன்போடு அழைக்கிறேன், வரவேற்கிறோம். யூஎஃப்பி சார்பாக உங்களை நாங்கள் எங்களுடைய இந்த சபைக்கு அன்பாக வரவேற்கிறோம். ஷேக் முபாரக் மதனி அவர்கள் பேராதனிய யூனிவர்சிட்டியில் எம்ஏ பட்டம் பெற்றவர். மதீனா பல்கலைக்கழகத்தில் தனது பிஏ பட்டத்தை முடித்தவர். அதே நேரத்தில் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி கற்கை நிறைவு செய்த அவர்கள் அல்லாஹ்வின் பேருதவியால் மருதமுனை என்ற கிராமத்தில் தாருல் ஹுதா அரபு கல்லூரி என்ற மிகப்பெரிய கல்வி நிலையத்தை நிறுவி அதன் முதல்வராக இருந்து வருகின்றார்கள். அதே நேரத்தில் இந்தியா மற்றும் மத்திய கிழக்கு, ஐரோப்பிய, அமெரிக்க நாடுகளில் வாழ்கின்ற தமிழ் பேசும் முஸ்லிம்களுக்கு ஆன்லைன் வழியாக பல்வேறு குர்ஆன், ஹதீஸ், அகீதா, ஃபிக்ஹ் துறை சார்ந்த வகுப்புகளையும் நடத்தி வருகிறார்கள். நமது நாட்டில் இருக்கின்ற, அதாவது இலங்கை திருநாட்டில் இருக்கின்ற தலை சிறந்த உலமாக்களில் ஒருவரான ஷேக் முபாரக் மதனி அவர்கள் நேரடியாக எமது இந்த சபைக்கு வருகை தந்து அவர்களிலிருந்து சில விடயங்களை கற்க இந்த வாய்ப்பு கிடைத்தமே நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு செய்த பேரருள் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. அல்லாஹு தஆலா யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு முறை சொன்னார்கள், மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு தரீகன் இலல் ஜன்னah. யார் ஒருவர் தீனுடைய இல்மை தேடி அவர் வெளியேறி செல்கிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்திற்கு செல்வதற்கான பாதையை அல்லாஹு தஆலா அவருக்கு இலகுபடுத்தி கொடுக்கிறான். எனவே இந்த இல்மை பெற்றுக்கொள்வது, அதுவும் தகுதி வாய்ந்த தெளிவான நிலைகளை அறிந்து வைத்திருக்கின்ற மற்றும் நமது நாட்டின் முஸ்லிம்களுடைய எல்லா விடயங்களிலும் தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்கக்கூடிய ஜமியத்துல் உலமாவுடன் சம்பந்தப்பட்ட ஒரு அறிஞரிடம் இந்த கல்வியை பெற்றுக்கொள்ள நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருப்பது, இந்த வாய்ப்பை பயன்படுத்த நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருப்பது மிகப்பெரிய அருள் என்பதற்காக நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே எமது இன்றைய நிலைப்பாடு, நாங்கள் எல்லாம் இடம்பெயர்ந்தவர்கள். இடம்பெயர்வது என்பது உலகத்தில் பல்வேறு காரணங்களுக்காக நடக்கலாம். முஸ்லிம் சமுதாயத்தின் வாழ்விலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்விலும் இடம்பெயர்வு நடந்திருக்கிறது. அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இடம்பெயர்வதற்கு முன்னர் மக்காவில் உள்ள கஷ்டப்பட்ட சஹாபாக்களை அபிசீனியாவுக்கு இடம்பெயர்ந்து அனுப்பியிருக்கிறார்கள். இதெல்லாம் மார்க்கத்திற்காக ஒரு மனிதன் வாழுகின்ற பூமியில் அவனது மார்க்கத்தை, அவன் விரும்புகின்ற விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு வசதியாக அமைவதற்காக அந்த பிரயாணங்கள் இடம்பெற்றிருக்கிறது. எமது பிரயாணங்கள் இடம்பெறும் நோக்கம் எதுவாக இருந்தாலும்
அல்லாஹு தாலா அந்த நோக்கங்களில் ஹைரை ஏற்படுத்தி வைக்க வேண்டும் என்றும், நாங்கள் இடம்பெயர்ந்த அந்த நோக்கத்தில் ஏதாவது தவறுகள் இருப்பின் அல்லாஹு தாலா அதனை மன்னித்து அல்லாஹ் பொருந்திக் கொள்கின்ற இடப்பெயர்வாக எமது இடப்பெயர்வை மாற்ற வேண்டும். முதலாவதாக. இரண்டாவதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடம்பெயர்ந்து சென்றதன் பின்னால் செய்த முதலாவது வேலை ஒற்றுமை. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றதும் அங்கு வாழ்ந்தவர்கள் யூதர்கள், முஸ்லிம்கள் இல்லை. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது செய்த வேலை என்னவென்று சொன்னால், அங்கு இருந்த அன்சாரி முஸ்லிம்களையும் முஹாஜிர் முஸ்லிம்களையும் சகோதரர்களாக்கினார்கள். அதன் பின்னர் செய்த முதலாவது வேலை, அங்கு இருந்த முஸ்லிம்களையும் முஸ்லிம் அல்லாத யூதர்களையும் சேர்த்து மதீனா பிரஜைகள் என்ற ஒரு ஒற்றுமையை உருவாக்கினார்கள். அதில் பிரதான ஒரு நிபந்தனையை விதித்தார்கள். என்னவென்று சொன்னால், மதீனாவில் வாழுகின்ற ஒவ்வொரு தனி மனிதரும் பாதுகாக்க வேண்டும். அப்படி என்றால் முஸ்லிமாக இருப்பவர் மொத்த முஸ்லிம்களையும் அதே நேரத்தில் ஏனையோரையும் பாதுகாக்க வேண்டும். காஃபிராக இருப்பவர் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஒற்றுமையை உருவாக்கினார்கள். இதுல எங்களுக்கு ஒரு முக்கியமான படிப்பினை ஒன்று இருக்குது. என்னவென்று சொன்னால், மனிதன் வாழுகின்ற பொழுது கொள்கை அளவில் பிழை சரி இருக்கலாம். ஒரு முஸ்லீம் ஒரு காஃபிர் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு தெளிவாக தெரியும் எது சரி எது பிழை என்று. அப்படி இருந்தாலும் கூட மனித சமூகம் என்ற அடிப்படையில் சில விடயங்களில் ஒற்றுமைப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தின் நிலைப்பாடு. இது இவ்வாறு இருக்க, முஸ்லிம்களாகிய நாங்கள் ஒரு சமூகமாக வாழ எத்தனிக்கும் பொழுது எங்களுக்குள் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவற்றை நாங்கள் முகம் பார்க்காத, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாத, ஒருவரை எதிராக பார்க்கின்ற அந்த நிலை எமக்கு வரக்கூடாது. ஏன்? நாங்கள் கலிமா சொன்ன முஸ்லிம்கள். ஆனால் இஸ்லாத்தில் உள்ள விஷயங்களை விளங்கிக் கொள்வதில் ஏதாவது ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். அது அவர்களுடைய பின்னணி, அவர்கள் பெற்றுக்கொண்ட இல்மை பொறுத்தது. ஆனாலும் முஸ்லிம்கள் என்ற வகையில் நாங்கள் எல்லாம் கைகோர்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் ஷேக் அவர்களுடைய இன்றைய சந்திப்பு எமது அந்த பெரிய இடைவெளியை நாங்கள் ஒன்றாக இணைய வேண்டும், ஒன்றாக பயணிக்க வேண்டும். எங்களுடைய இந்த முஸ்லிம் குறிப்பாக இந்த யுஎஃபியுடைய இலக்கு இலங்கை முஸ்லிம்களுக்கான ஒரு தளத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான். அந்த தளத்தை நோக்கிய பயணத்தில் எல்லோரும் கைகோர்க்க அல்லாஹு தாலா இந்த சந்திப்பை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய சபைக்கு வருகை தந்திருக்கின்ற ஷேக் முபாரக் மதனி அவர்களை உரையாற்றுமாறு அன்பாய் அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன் وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கணிதக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய பேரருளால் இந்த பிரான்ஸ் நாட்டிலே இந்த இடத்திலே உங்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மிக நீண்ட தூரத்தில் வாழக்கூடிய உங்களை இலங்கையிலிருந்து வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்றால் உண்மையிலேயே அது ஒரு பெரிய பாக்கியம் என்று நான் கருதுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு நினைவுபடுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் நினைவூட்டுங்கள், உபதேசம் செய்யுங்கள். நினைவூட்டலும் உபதேசம் செய்வதும் விசுவாசிகளுக்கு பயன் தரும் என்று சொல்கிறார். ஒருவருடைய உள்ளத்தில் ஈமான் இருந்தால் அல் குர்ஆன் ஹதீஸிலிருந்து தரப்படக்கூடிய நினைவூட்டலும் உபதேசமும் பயனளிக்கும். ஒருவருக்கு அது பயனளிக்கவில்லை என்றால் அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்தில் சொல்கிறான், ஃபதக்கிர் இன்ன ஃபஅத்தி ذிக்ரா சயذكரு மன் யக்ஷா வயதஜன்னபுஹல் அஷ்கா அல்லதி யஸ்லா النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا. நபியே, நீங்கள் நினைவூட்டுதல் பயன் தருமாக இருந்தால் நினைவூட்டுங்கள், உபதேசம் செய்யுங்கள்.
பயன் தருமாக இருந்தார். நிச்சயமாக யாருடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறதோ அவர்கள் பயனடைவார். வயத்தஜன்னபுகல் அஷ்கா, கெட்டவர்கள் மோசமானவர்கள் நல்லுபதேசங்களை கேட்க மாட்டார்கள், அதை உள்வாங்க மாட்டார்கள், அதை விட்டு தூரமாகுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் மிகப்பெரிய நரகத்தில் நுழைவார்கள். லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, அந்த நரகத்தில் அவர்கள் மரணிக்கவும் மாட்டார்கள், வாழவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். இப்போ நிச்சயமாக நம்முடைய உள்ளங்களில் ஈமான் இருப்பதனால்தான் இந்த வேலை நாளிலே தூர இடங்களிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள். எனவே நிச்சயமாக இங்கே தரப்படக்கூடிய நினைவூட்டலும் உபதேசமும் நம் எல்லோருக்கும் பயன் தரும் என்ற நம்பிக்கையோடும் பிரார்த்தனையோடும் என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக நாம் எல்லோரும் பல விஷயங்களை வைத்து கவலைப்படுகிறோம். சில நேரங்களில் மன அழுத்தத்திற்கும் உள்ளாகிறோம். உதாரணமாக, பலஸ்தீனிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிற போது எல்லா முஸ்லிம்களுக்கும் வேதனையாக இருக்கு. என்ன நடக்கிறது? ஏன் இதற்கு முடிவில்லையா? யாரும் இதை பற்றி கேட்க மாட்டார்களா? இந்த முஸ்லிம் நாடுகள் எங்கே போய்விட்டன? இவர்கள் ஒற்றுமைப்பட மாட்டார்களா என்றெல்லாம் நாம் கவலைப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். இது ஒரு பக்கம். இன்னமொரு பக்கம், இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலே நமக்கு ஏற்படக்கூடிய அரசியல் நெருக்கடிகள் வருகிற போது ஏன் முஸ்லிம் சமுதாயம் இப்படி பிரிந்திருக்கிறது, முஸ்லிம்கள் ஒன்றுபடக்கூடாதா என்று நாம் எல்லோரும் இயங்குகிறோம். சிலர் சோசியல் மீடியாக்களில் எழுதுகிற ஆற்றல் உள்ளவர்களாக இருந்தால் கவலையை அதிலே வெளிப்படுத்தவும் செய்கிறோம். இன்னும் இஹ்லாஸ் கூடிய மக்கள் அவர்களுடைய துவாக்களிலே மன்றாடுகிறார்கள் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், இந்த சமுதாயம் ஒற்றுமைப்பட வேண்டும், தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும், கண்ணியமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் துவா செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ எல்லோருடைய கவலையும் முஸ்லிம் சமுதாயம் ஒன்றுபட வேண்டும். இது கவலை என்கிற ஒரு நிலையோடு இருக்கிறதே தவிர, இந்த நம்ம சொல்லுவோமே பூனைக்கு மணி கட்டுவது யார் என்கிற அந்த நிலையில் முடிவில்லாத ஒரு தொடர் கதையாகவே இந்த நிலை இருக்கிறது. உண்மையில் ஒற்றுமை என்பது முஸ்லிம் சமுதாயத்திற்கு தேவையான ஒன்று என்பதில் மாற்று கருத்து நமக்கு கிடையாது. முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்தை பற்றி சொல்லும் போது இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமின்கள் அத்தனை பேரும் சகோதரர்கள் என்று சொல்றார். மூமின்கள் அத்தனை பேரும் சகோதரர்கள். இது ஆரம்பத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கன்செப்ட். உங்களுக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவுக்கு போகிற போது எகிப்திலே வைத்து எகிப்து நாட்டு மன்னன் அவர்களுடைய மனைவியை தவறாக நடத்த முயற்சி செய்த போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொய் சொன்னார். அவர் என்னுடைய சகோதரி என்று பொய் சொன்னார். அந்த பொய்யால் அவர்கள் மஹ்ஷரிலே வைத்து அல்லாஹ்விடத்திலே மக்களிடத்திலே சொல்லுவார்கள், எங்களுக்காக பேசுங்கள் என்று சொல்லும் போது நான் சில பொய்கள் சொல்லியிருக்கிறேன், இதுவும் ஆனால் அது உண்மையில் பொய் அல்ல. முஸ்லிம் சமூகத்தில் எல்லோருமே கொள்கை அடிப்படையில் சகோதர சகோதரிகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமின்கள் அனைவரும் சகோதரர்கள். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம் கமஸலில் ஜஸதில் வாஹித். மூமின்கள் தங்களுக்கிடையில் அன்பு காட்டுவது, இரக்கம் காட்டுவது, பரிவு காட்டுவது என்பதில் ஓருடலை போன்றவர். இதோட நிறுத்தாமல் இன்னும் விளக்கமா சொல்றாங்க. ஓருடலை போன்றவர்கள் என்றால் என்ன அர்த்தம் என்றால், ஒருவருடைய உடம்பில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு காயம், வலி ஏற்பட்டு விட்டால் முழு உடலுமே வலிக்கிறது. முழு தைத்தது காலில் தான், ஆனால் தலை வேலை செய்கிறது, கண் கலங்குகிறது, கை உடனே செயற்படுகிறது. ஒரு உடல் என்று சொன்னால் ஏதாவது ஒரு உறுப்புக்கு ஒரு பாதிப்பு வந்தால் முழு உடலும் கஷ்டப்படும். இதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். மூமின்கள் ஓருடலை போன்றவர்கள். இதஸ்தகா மின்ஹு உதுவுன் ததாஅ லஹு
சாயிருல் உதுவி பிஸ்ஸஹரி வல் ஹுமா. அந்த உடலில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு வலி வந்து விட்டால் ஏனைய உறுப்புகள் எல்லாம் வேதனைப்படும். கண் விழிக்கும், காய்ச்சல் வரும் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இப்போ இது முஸ்லிம் சமுதாயத்தின் ஒற்றுமைக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு டெஃபினிஷன் ஆகும். இந்த ஒற்றுமையை இஸ்லாம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டே வந்திருக்கிறது. ஷேக் ரமதான் சலஃபி அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததும் முதலாவது செய்த வேலை அன்சார்களுக்கும் முஹாஜிர்களுக்கும் இடையில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். பிறகு மதீனாவில் இருந்த யூதர்களோடும் ஒரு உடன்படிக்கை செய்த மிகப்பெரிய ஒரு உடன்படிக்கை, மதீனா சாசனம், இன்று வரைக்கும் போற்றப்படக்கூடிய பெரிய ஒரு உடன்படிக்கை. அவர்கள் தெளிவான எதிரிகள் என்று சொன்ன போதிலும் அவங்களை விட எதிரிகள் இல்லைன்னு குர்ஆன் சொல்லுது. அப்படி இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் சமூக நலனுக்காக வேண்டி அவர்களோடு உடன்படிக்கை செய்து அவர்களோடு ஒற்றுமையாக இருக்கிறார். அப்ப இந்த ஒற்றுமையை பல கோணங்களிலே இஸ்லாம் வலியுறுத்துகிறார். அதுல பிரதானமாக நம்முடைய உள்ளங்களுக்கு இடையில் பிணைப்பு வர வேண்டும் என்பதில் மிக கவனமாக இஸ்லாம் வழிகாட்டுகிறது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஹாசது, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பொறாமைப்படாது. வலா தனாஜஷு, நீங்கள் வியாபாரம் செய்கிற போது உங்களுடைய சகோதரனை அவனுடைய பிஸ்னஸை உடைப்பதற்காக விலையை கூட்டுறது, விலையை குறைக்கிறது, இந்த வேலை செய்யாதீர்கள். வலா தபாகது, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பகைத்து கொள்ளாதீர்கள். வலா ததாபரு, ஒருவரை கண்டால் புறமுது காட்டி முகத்தை திருப்பி கொண்டு செல்லாதீர்கள். வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் எல்லோரும் அல்லாஹுடைய அடியார்கள், சகோதரர்களாக இருங்கள். நீங்கள் எல்லோரும் அல்லாஹுடைய அடியார்கள், நீங்கள் சகோதரர்களாக இருங்கள் என்று வலியுறுத்துகிறார். இந்த உள்ளம் அது பரிசுத்தம் அடைந்தால் ஒற்றுமை தானாக வரும். உள்ளத்தில் உள்ள நோய்தான் ஒற்றுமையை குலைக்கிற அடிப்படை வியாதியாகும். உள்ளத்தில் வரக்கூடிய பெருமை மற்றவனை இழிவா கருத வைக்கும். நம்மகிட்ட ஏதோ ஒரு கோணத்தில் பெருமை வந்தால் அது நம்முடைய உடல் அமைப்பை வைத்து சிலருக்கு பெருமை வரும், சிலருக்கு கல்வியை வைத்து பெருமை வரும், சிலருக்கு பொருளாதாரத்தை வைத்து பெருமை வரும், சிலருக்கு குடும்ப அந்தஸ்தை வைத்து பெருமை வரும். இந்த பெருமை வந்தால் அடுத்தவனை கீழே நினைப்போம். கல்வி வருகிறது, கல்வி இல்லாதவனை சீப்பா நினைக்கிறது. பணம் வருகிறது, ஏழையை மதிக்கிறது இல்லை. நம்ம கொஞ்சம் கட்ஸாக இருந்தால் அந்த வீக்கா இருக்கிறவனை கண்டுக்கிறங்க. அப்போ இது ஒரு வகையான பெருமை. என்றால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு சபையில பெருமையை பற்றி பேசி கொண்டிருக்கும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய ட்ரெஸ் அழகாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், என்னுடைய செருப்பு அழகாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், இது பெருமையா என்று கேட்டார். அதற்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகாக இருப்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறார். பெருமை என்பது பத்ருல் ஹக்கி வகம்துன் நாஸ், அழகாக ட்ரெஸ் பண்ணுவது பெருமை அல்ல, நீட்டாக உடுப்பது பெருமை அல்ல. பெருமை என்பது உண்மைகள் சத்தியம் என்ன என்று தெரிந்த பிறகும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையில் ஒருவன் இருப்பது பெருமையா. நல்லா புரியுங்க, இதுதான் உண்மை என்று தெரிந்த பிறகும் நீ சொல்லி நான் கேட்க வேண்டுமா? நான் யார், நீ யார்? இப்ப ஃபிரௌனுக்கு நடந்ததுதானே. ஃபிரௌனுக்கு தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ரசூல் என்பது தெரியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஸ்தைகனத்ஹா அன்ஃபுஸுஹும், அவருடைய உள்ளம் உறுதியாக அறிந்திருந்தது, நம்பி இருந்தது மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று. ஆனால் அவர்கள் பெருமையால் தான் அதை நிராகரித்தார். அப்ப ஒரு விஷயம் உண்மை என்று குர்ஆனில் வருகிறது, ஹதீஸில் வருகிறது என்று தெளிவாக தெரிந்த பிறகும் நான் அதை விடமாட்டேன் என்கிற நிலையில் ஒருவர் இருப்பது பெருமைக்குரிய அடையாளமா. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனக்கு நீங்க ஜட்ஜ் பண்ணல பாரக் மதனி பெருமை பிடிக்காது, உங்களை நான் ஜட்ஜ் பண்ணல அது பெருமை. ஆனா உங்களுக்கு உங்களை தெரியும், எனக்கு என்ன தெரியும். இவர் ஒரு செய்தியை சொல்றார், இவர் என்னுடைய மாணவனாக இருக்கலாம், அல்லது அவர் ஒரு ஓதாத ஒரு ஆளாக இருக்கலாம். ஒரு விஷயத்தை அவர் சொல்லுகிறார்,
ஆனால் எனக்கு தெரியுது குர்ஆன்ல இருந்து சொல்றாரு, ஹதீஸில் இருந்து சொல்லுகிறார் என்று தெரிகிறது. ஆனால் இவர் சொல்லி நான் கேட்கணும், நான் ஒரு ஆலிம் என்று நான் நினைத்தால் அதுதான் பெருமை. கஃப்ருல் ஹக் இது ஒன்று. இரண்டாவது வகம்துன் நாஸ், அடுத்த மனிதர்களை இழிவாக கருதுவது. அல்லாஹு தஆலா தான் எல்லோரையும் படைத்தவர். நம்முடைய கலிமா என்ன சொல்லுகிறது என்றால் ஃபர்ஸ்ட் இதைத்தான் சொல்லுது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா என்ன சொல்லுகிறது என்றால் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் ரப். அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் பூரணமான பண்புகளை உடையவர். பூரணத்துவமான அனைத்து பண்புகளும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சொல்லும். அல்லாஹ் மறக்க மாட்டான். அல்லாஹ் யாரிடமும் தேவை உள்ளவன் கிடையாது. அல்லாஹ் யாருக்கும் உணவளி, குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்திகளை நான் வசனங்களை ஓதாம சொல்றேன். அல்லாஹ்வுக்கு உணவளிக்கணும் என்ற தேவை கிடையாது. அப்ப அல்லாஹ் பூரணத்துவமான அனைத்து பண்புகளையும் கொண்டவன். அப்படி என்றால் அவனுடைய படைப்புகள் அனைத்தும் அவனுடைய அடிமைகள். அடிமை எல்லாரும் அடிமை. அதனால ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஃபضل لعربي على أجم ولا على أبيض ولا لأبيض على أسود. ஒரு அரபி அல்லாதவனை விட சிறந்தவன் கிடையாது, அல்லது அரபி அல்லாதவன் அரபியை விட சிறந்தவனும் கிடையாது. வெள்ளையன் கருப்பனை விட சிறந்தவனும் கிடையாது, கருப்பன் வெள்ளையனை விட சிறந்தவனும் கிடையாது. இப்ப இஸ்லாத்தினுடைய கன்செப்டன் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்ட எல்லாரும் யாரு? அடிமைகள். ஒவ்வொருவரையும் அல்லாஹு தஆலா சில நோக்கங்களை வைத்து வித்தியாசமாக படைத்திருப்பான். சிலரை கருப்பாக, சிலரை வெள்ளையாக, சிலரை ஷோர்ட்டாக, சிலரை ஹைட்டாக, சிலரை செல்வந்தனாக, சிலரை ஏழையாக, சிலரை படித்தவர்களாக, சிலரை படிக்க. இது அல்லாஹ்வுடைய ஹிக்மத். எல்லாரும் பணக்காரனாக்க அல்லாஹ் ஏழுமா இல்லாதா? ஏழும். எல்லாரையும் ஹெல்த்தியா வைக்க அல்லாஹ் ஏழுமா இல்லாதா? ஒரே ஷேப்ல எல்லாரையும் படைக்க அல்லாஹ்வுக்கு முடியுமா முடியாதா? நம்முடைய நம்பிக்கை அல்லாஹ்வுக்கு முடியும். இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று குர்ஆனில் 33 தடவைகள் கிட்டத்தட்ட சொல்கிறார். இந்த ஸ்டைல்லே இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர் என்றது. அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் ஆற்றல் உள்ளவர். அல்லாஹ்வுடைய ஒரு தியரி என்ன? ஒன்று ஆக வேண்டும் என்றால் என்ன சொல்றார்? ஒன்று சொன்னா போதும் ஆகிடும். அந்த அல்லாஹ் தான் ஒருவரை பணக்காரனாக, ஒருவரை ஏழையாக, ஒருவரை ஆணாக, இன்னும் ஒருவரை பெண்ணாக, ஒருவரை வெள்ளையனாக, இன்னும் ஒருவரை கருப்பராக படைத்திருக்கிறார். எனவே நீங்கள் எதுக்கு பெருமைப்படுறீங்க? ஏன் மற்றவங்களை சீப்பா நினைக்கிறீங்க? முடியாது, ஒன்றுமில்லை. கடைசியில உங்களுடைய எல்லோருடைய நிலைமை என்ன? இப்ப அன்புள்ள சகோதரர்களே, நம்ம எல்லோருமே இந்த உலகத்துல மௌத் ஒன்று இருக்கிறது என்பதற்கு குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் சொல்லணும் என்ற அவசியம் இல்லை. குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் காட்டினாத்தான் மரணம் இருக்கிறது என்பதை நம்ம ஏற்றுக்கொள்வோமாண்டா இல்லை. நெச்சுரலாக நம்ம பார்க்கிறோம், கண்ணுக்கு முன்னால பார்க்கிறோம், எல்லாரும் மௌத்தாகிறான். ஒரு 50 வருடங்களுக்கு அல்லது 100 வருடங்களுக்கு முன்னால் இருந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் இன்றைக்கு இல்லை. 100 வருடங்களுக்கு நீண்ட காலம், நமக்கு 1000 1,00,000 வருடங்கள் தேவையில்லை. 100 வருடங்களுக்கு முன்னால் இருந்த நிறைய பேர், அதிகமானவர்கள் இன்றைக்கு இல்லை. அதிகம் பேர் என்ன, கிட்டத்தட்ட 95-99% யாரும் இல்லை. இந்த இடத்தில் இருக்கிற நாம் யாரும் இந்த 100 வருஷத்துக்கு போய் இருக்க மாட்டோம். விதிவிலக்கா 1-2 இருக்கலாம், அது விதிவிலக்கு என்றே நாம் அதுக்கு பேர் சொல்றோம். எல்லாரும் மூத்தாக கூடியவர். ரைட், மாஷா அல்லாஹ். இவருக்கு பிரான்சிலே சொத்து இருக்கிறது. ரைட், கொழும்பிலே நிறைய சொத்துக்கள் இருக்கின்றன, நல்ல ஹைஃபை வாகனம் இருக்கிறது, வீட்டில் கிலோ கணக்கில் நகை இருக்கிறது, அக்கௌண்ட்ல காசு இருக்கிறது. இன்னும் ஒருவரை பார்க்கிறோம், ஸ்ரீலங்காக்காரர்கள், அவர் வீட்டு பக்கத்தில் உள்ளார். அவர் என்ன செய்யறா, காலையில் எழுந்து பிச்சை எடுப்பார். ஒன்றுமே படுக்கிற இடத்துல பிளாட்ஃபார்ம்ல பிச்சை எடுப்பார், கிடைக்கத்த தெரிந்து. அவரும் ஒரு முஸ்லீம் என்று வச்சுட்டு இவர் மௌத்தாகிறார். நம்மளோட சமூகம் என்ன செய்யுங்கிறார்? முதலாவது டெஸ்ட் எல்லாம் கலட்டி எடுத்து, இவர் போட்டுக்கொண்டிருக்கக்கூடிய துணிமணிகள் அத்தனையும் கலட்டி எடுத்து அவரையும் போட்டு இவர் சில நேரம் கையில் ஒரு மோதிரம் போட்டிருப்பார். குளிப்பாட்டும் போது அதையும் கலட்டி எடுத்துருவார். அது வெள்ளி மோதிரம் இருக்கும், ஒரு 1000 ரூபாய் 5000 ரூபாய் பெருமதியான மோதிரமாக இருக்கும். அதையும் கலட்டி எடுத்துடுவார். அவருக்கும் அதே நிலை.
இவருக்கு என்ன கஃன் துணியோ அதே துணி தான் அவருக்கு. எந்த மையவாடியில் இவர் அடக்கப்படுறாங்களோ அதே மையவாடியில் அவர் என்ன. இவ்வளவுதான் லைஃப். இவர்கிட்ட இருக்கு, சொத்து இருக்கு, பிரான்ஸ்ல சொத்து இருக்கு, கொழும்புல இருக்கு, கடை இருக்கு, நகை இருக்கு, கார் இருக்கு, எல்லாமே இருக்கு. மகன் டாக்டர், மகள் ப்ரொஃபஸர். முடிவென்ன? நத்திங். இவ்வளவுதான் மனிதனுடைய நிலை. இதை புரியுறது இல்லை. இதை புரிய வைத்ததுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த வேலை. இதை புரிஞ்சிட்டோம்னா நம்மகிட்ட ஆளுக்கால் பெருமை வராது. பாருங்க, அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, அவர் பார்க்கறதுக்கு ஸ்மார்ட்டான ஒரு சஹாபி. அடுத்ததான் அவங்களோட கிஃபார் கோத்திரம்ன்றது அரேபியாவில் நல்ல பாப்புலரான ஒரு முக்கியமான கோத்திரம். அதிலிருந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டார். ஏற்கனவே ஒரு அடிமையாக இருந்தவர் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அவரை தோற்றம் ஹதீஸ்களை படிக்கும்போது உதடு பெருத்தி போய் கண்ணும் கரையிறது, சுருண்ட முடி, கை கால் எல்லாம் அந்த ட்ரை ஸ்கின், வறண்ட கை கால்கள், பார்க்கறதுக்கு அருவருப்பான தோற்றம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு கொடுத்த பெரிய ஒரு பொறுப்பு என்ன? வாங்கி சொல்ற பொறுப்பு. அப்ப எங்க நிற்பார் சஃப்ல? இமாமுக்கு அடுத்த அளவர் தான். சுப்ஹானல்லாஹ். இமாமுக்கு பின்னுக்கு டிரெக்டா நிற்கிறது அவர் தான். ரசூல்லா வந்தாலும் ரசூல்லா இமாம் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை வேற ஒரு சஹாபி வந்தாலும், அபூபக்கர் வந்தாலும், உமர் வந்தாலும் எல்லாரும் பின்னே தான் நிற்கும். அவருக்கு அடுத்தது தான் நிற்கும். சில நேரங்களில் பின் வரிசையில் வந்தாருன்றதுக்காக வேண்டி அபூபக்கர் எல்லாம் பின்னால் நிற்காருன்னு பிலாலை பின்னாக்கி போட்டு அவர் முன்னால் வர முடியாது. இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையில சின்ன ஒரு விஷயத்துல முரண்பாடு வருது. இரண்டு பேரும் வாய் தக்கப்பட்டுக் கொள்கிறார். தர்க்கம். அபூ தருக்கு கோபம் ரலியல்லாஹு அன்ஹு. கோபம் வந்தவர் என்ன சொன்னார் என்றார், கோபத்துல இப்னு சௌதா என்றார். இப்னு சௌதா என்றார் கருப்பிற மகனே என்பது அர்த்தம். அவர் அது வெள்ளக்காரிதமான எல்லாரும் வெள்ளக்காரத்த மகனாண்டா இல்லை, கருப்பிற மகன். அந்த வார்த்தை அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் பயன்படுத்தப்பட்ட செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அபூ தர்ரை கூப்பிட்டு ஒரு இன்குவாரி பண்ணாங்க. எடுத்த எடுப்பில் சொன்னார்கள், யா அபா தர் இன்னக்கும் ருஉன் ஃபீக ஜாஹிலிய்யா. அபூ தர்ரே, இன்னும் உன்னிடத்தில் ஜாஹிலியத் இருக்கிறது என்று சொன்னார். நீ இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய், ஆனால் ஜாஹிலியத்தால பண்பு இன்னும் உன்னிடம் இருக்கிறது. அவருக்கு அப்படி தூக்கி வாரி போட்டு அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று சண்டை பிடிக்கல. யா ரசூலல்லாஹ், பிலாலும் என்ன ஏசினார், அதுக்கு தான் நான் ஏசினேன், அப்படி எல்லாம் அவர் ஆர்கியூ பண்ணல, தன்னுடைய சைடை நியாயப்படுத்தலை. உடனே அந்த இடத்துல இருந்து போயிட்டார். ரசூலுல்லாஹ் எங்க போறாருன்னா பிலாலை தேடி போறார். பிலால் ரலியல்லாஹு அவரோட இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. போய் அவருக்கு முன்னால நிலத்துல படுத்துட்டார். படுத்து சொன்னார், பிலாலே, உன்னுடைய காலால் என்னுடைய முகத்தில் ஒரு மிதி, என்னுடைய கன்னத்தில் உன்னுடைய காலால் ஒரு மிதி. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து இவரை தூக்கி கட்டி அணைத்து ரெண்டு பேரும் அழுது முசாஃபஹா செய்து கொள்கிறார். அன்புள்ள சகோதரர்கள், இதுதான் ஒற்றுமை பேசிக். நம்ம ஒற்றுமை தியோரிட்டிக்கலாக தானே பேசுகிறோம், வாயளவில் ஒற்றுமை பேசுகிறோம், ப்ராக்டிஸ் பண்ண ரெடி இல்லை. விட்டு கொடுக்கறதுக்கு யாரும் ரெடி இல்லை, மன்னிக்கிறதுக்கு யாரும் ரெடி இல்லை. என்ன பிரச்சனை? உள்ளத்தில் நிறைய நோயோட வாய் உளருது, அவ்வளவுதான். அதனாலதான் பேரண்ட்ஸோட கோவிச்சு திரிக்கிறவங்க இருக்கிறாங்க. தொழுகையால் உம்ராக போயிருக்கிறார், ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறார், சிலர் தாடியும் வச்சுட்டு இருப்பார். உம்மா அப்பாவோட பிரச்சனை. உம்மா அப்பா யாரு? இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு உம்மா அப்பா எப்படி இருக்கணும், எந்த நிலையில் இருக்கணும்? எந்த நிலையில? யாருக்கு அடுத்த நிலையில? அல்லாஹ்வுக்கு அடுத்த நிலையில பேரண்ட்ஸ். அல்லாஹ் தெளிவா சொல்றான், அனிஷ்குர்லி வலிவாலிதை. உன்னுடைய பேரண்ட்ஸுக்கு நன்றி செலுத்த அடுத்தது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த அடுத்தது உன்னுடைய பேரண்ட்ஸுக்கு நன்றி செலுத்து.
நம்மளோட வக்கலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சான். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீ வணங்கக்கூடாது. நீ தொழுவதா இருந்தால் அல்லாஹ் தான், நீ துவா கேட்கறதா இருந்தால் அல்லாஹ்கிட்ட கேட்கணும், நீ நேர்ச்சி செய்யறதா இருந்தால் அல்லாஹ்க்கு தான் நேர்ச்சி செய்யணும், நீ குர்பானி கொடுக்குறதா இருந்தால் அல்லாஹ்வுக்காகத்தான் குர்பானி, ஆபத்தில் நீ அழைப்பதா இருந்தால் அல்லாஹ் தான் அழைக்கணும். அடுத்தது வபில் வாலிதைனி இஹ்சான். உன்னுடைய பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து. பெற்றோரை ஒருவன் பகைத்து கொண்டு இன்றைக்கு மேடைகளில் ஒற்றுமையை பற்றி பேசுகிறான். சாத்தியமாக மாசம் மேடையிலேயும் சோசியல் மீடியாக்களிலும் சும்மா கூட்டாளிமார் சேர்ந்து சமூகத்தை பற்றி பேசுகிற இடங்களிலும் ஒற்றுமையை பற்றி நல்ல காரசாரமாக பேசுவார், ஏசுவார். மத்தாக்களுக்கு இந்த மௌலியமார் சமூகத்தை பிரிக்கிறாங்க, அரசியல்வாதிகள் சமூகத்தை பிரிக்கிறாங்க. இவர் தன்னை பெற்ற பெற்றோரோடு உறவாக இல்லை. அப்ப இந்த தத்துவமான சும்மா ஒரு வார்த்தை மூலம் பேசப்படக்கூடிய ஒற்றுமை சாத்தியமாகும் இல்லை. உடன்பிறப்புகளோடு சேர்ந்து வாழ்வது இஸ்லாத்தில் இவ்வளவு வலியுறுத்தப்பட, சாதாரணமாக வலியுறுத்தப்படலை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉ ரஹிம். அந்த பிளட் ரிலேஷன்ஸ், இரத்த உறவை துண்டிக்கிறவன் சுவர்க்கம் போக மாட்டான், டிக்ளேர் பண்ணிட்டான். இரத்த உறவை துண்டிக்கிறவன் சுவர்க்கம் போக. துண்டிக்கிறதுனால என்ன? உறவை அடியோடு இல்லாமலாக்குவது, அல்லது அவர்களை வெறுத்து அவர்களோடு எந்த தொடர்பும் வைக்க. இப்ப நம்ம தூரத்தில் இருக்கிறோம்னு சொன்னா அவங்களை கால் பண்றதில்ல, அவங்களோட பேசுறதில்ல, அவங்களுடைய சுகங்களை விசாரிக்கிறதில்ல, அவங்களுக்கு கஷ்டப்படுற நேரம் உதவி, இது உறவை துண்டிக்கிறது. இரத்த உறவுகளை துண்டிக்கிறவன் சுவர்க்கம் போக மாட்டான். ஒரு சஹாபி கேட்கிறார், யார ரசூலல்லாஹ், நான் ட்ரை பண்றேன் அவங்களோட சேர்றது, ஆனா அவங்கள என்ன வெட்டுறாங்க. இப்ப நான் ஒதுங்கினா நானும் இரத்த உறவை துண்டித்தவனா? கேள்வியை பாருங்க. நான் ட்ரை பண்றேன் அவங்களோட சேர்ந்து வாழ்றதுக்கு, ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, என்ன இக்னோர் பண்றாங்க, என்ன கண்டுக்கிறாங்க இல்ல. நான் போனா திட்டுறாங்க, ஏசுறாங்க, சபிக்கிறாங்க, அல்லது முகத்தை சுழிக்கிறாங்க. இப்ப நான் அவர்களை விட்டு ஒதுங்கி இருந்தால் நானும் இரத்த உறவை துண்டித்தவனாக கருதப்படுவேனா என்று கேட்டதுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லைஸல் வாசிலு பில் முகாஃபி. இந்த வருகிறான் என்பதற்காக போகிறவனும் தருகிறான் என்பதற்காக கொடுக்கிறவனும் இரத்த உறவை பேணுவன். அவங்க வாராங்க, நான் போவேன், என்ன கூப்பிட்டாங்க நான் கூப்பிடுவேன். நம்ம அப்படித்தானே. இப்போ இன்றைக்கு இருக்கிற நம்மளோட மனநிலை என்னென்றால், அவங்களோட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், நம்மளோட சிஸ்டரோட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், நம்மளை கூப்பிடுறது மிஸ் பண்ணிட்டோம். உடனே நம்மளோட வைஃப் என்ன சொல்லுவாங்க, அடுத்த முறை நம்மளோட மகளோட ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடக்கூடாது. உடனே வேற விட்டுருவார், இவர் நியாயப்படுத்துவார். அவங்க கூப்பிடல தானே, நம்ம வந்து கேட்போம், பப்ளிக் வந்து கேட்போம், வீட்டை வந்த ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சிஸ்டர் வரலையான்னு கேட்டா இல்லை அவங்க வரல. புறவை தெரிய வந்தவர் வந்து கேட்பாரு, ஏன் கூப்பிடாம விட்டீங்க? இல்லை அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிடல, அதில் நானும் கூப்பிடல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இப்படி நடப்பவனும் இரத்த உறவை துண்டிப்பவன் தான். அப்ப இன்றைக்கு சிம்பிளாக இரத்த உறவை துண்டி சில்மன் கத்தா. இன்னும் ஒரு இடத்துல சொல்றாங்க, உன்னை வெட்டிட்டு போறவன நீ போய் சேரு. அப்ப இந்த இறங்கி போறதுக்கு என்ன வேணும்? நம்ம இது இறங்கி போறதா என்னது? விட்டு கொடுத்து இறங்கி போறது. இதுக்கு என்ன வேணும் அப்படி சொல்லுங்க. நம்மளோட உள்ளம் கிளியரா இருக்கும். உள்ளத்துல பெருமை இருந்தா இயல, உள்ளத்துல ஈமான் இருந்தா இயல. இதுக்கு ஒரு அழகான எக்ஸாம்பிள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்ற முனாஃபிக் ஒரு அவதூறை பரப்பினார். யுத்தத்துக்கு போய், இது எல்லாருக்கும் தெரியும். அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, யுத்தத்துக்கு போய் வரும்போது பின்னால ஒருவரை தனி அனுப்புவாங்க, ஏதாவது விடுபாட்டு இருந்தா பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி பலவப்புக்காக. ஒரு இடத்துல வாராங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு தொழுதுட்டு போறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏறி வந்த ஒட்டகத்துல அவங்கள ஒரு கண்ணியமான முறையில் ஒரு கூடாரத்துல வச்சு தான் தூக்கிட்டு வருவாங்க. இவங்க அவங்களோட தேவைக்காக வேண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க, டொய்லெட்டோ யூரினோ போறதுக்காக அவங்க கொஞ்சம் தூர இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனா அவங்க ஸ்லிம்மா இருந்தாங்க அந்த டைம்ல, மெலிஞ்சால அவ்வளோ வெயிட் இல்லை.
அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் போமான்னு சொன்னோடனே எல்லாரும் நினைச்சிட்டாங்க இந்த கூடாரத்துக்குள்ள ஹவுதஜ்ன்றது அதுக்குள்ள ஆயிஷா இருக்காங்க நினைச்சிட்டு தூக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தேவையை நிறைவேற்றிட்டு வந்து பார்க்குறாங்க, தெருமில்லை. ஒரு மூமினுக்கு சோதனை வந்தா என்ன சொல்லணும்? ஒரு மூமினுக்கு சோதனை வந்தா என்ன சொல்லணும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதை சொல்லிட்டு அந்த இடத்திலே இருந்தாங்க. அந்த டைம்ல ஹிஜாபுடைய சட்டமும் இறங்கின டைம். இந்த யுத்த காலத்துல அந்த போய் வந்த அந்த பயண காலத்துல ஹிஜாப். இப்போ இவங்களுக்கு நம்பிக்கை என்னன்னா போய் பார்ப்பாங்க, இல்லாட்டி வருவாங்க, இல்லாட்டி இடையில ஒரு ஆள் வரும் என்ன கூட்டி. அப்படி வரும்போது அவங்க உட்கார்ந்துட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கிறாங்க. ஆரோ வார காலடி சத்தம் கேட்குது. பார்த்தாங்க சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு வரார். அவர் பார்த்த உடனே அவர் மதிச்சிட்டார் இது ஆயிஷா. இவங்களுக்கு தெரியும் தானே, இவங்க சஹாபின்றத புரிஞ்சு அவர் என்ன ஒன்றும் பேசல. கொண்டு அந்த ஒட்டகத்தை படுக்க வச்சார். ஆயிஷா நாங்கள் உட்கார்ந்தாங்க. கூட்டிட்டு போல ஒரு வார்த்தை 2 பேரும் மதீனாவின் எல்லை அடையும் வரைக்கும் பேசவே இல்லை. மதீனா போர்டர்ல வச்சு இவன் கண்டுக்கிட்டாங்க முனாஃபிக். அவங்க 2 பேரும் அவனுக்கு கிடைச்ச ஒரு ஸ்வீட் மாதிரி அவன் என்ன பண்ணான்னா ஊரெல்லாம் ஓடினான் இந்த செய்தியை சொல்றதுக்காக. ஓடி ஆயிஷாவும் ரலியல்லாஹு அன்ஹா சஃப்வான் இப்னு முஅத்தலும் இடையில தெரியாம மறைஞ்சு நின்று விபச்சாரம் செஞ்சுட்டு வாங்க. இதை அவன் முனாஃபிக்கள் நல்லா புரிஞ்சு இந்த கன்செப்டை நான் சொல்றது. முனாஃபிக்களோட அட்டிடியூட் ஒன்று இருக்கேன்னு ஒரு ஃபித்னாவுக்குரிய டாபிக் கிடைச்சா தூங்க மாட்டேன். இதை நான் ஏன் சொல்றேன்னு நம்மளோட சமூகத்தில் இப்ப நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. ஃபித்னாவுக்குரிய ஒரு டாபிக் கிடைச்சா யாரையாவது வீட்டுக்கு போகணும், கால் பண்ணணும், ஃபேஸ்புக்கில் எழுதணும், வாட்ஸ்அப்பில் போடணும், தூண்டணும், இப்படி ஒரு மைண்ட் செட் வரும். இது முனாஃபிக்குடைய மைண்ட் செட். இதை என்கிட்ட இருந்தால் நான் யோசிக்கணும், நான் மூமினா முனாஃபிக்கா. உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் யோசிக்கணும். ரைட்? இந்த இவன் ஊடா போகிறான். வல்லாஹி இந்த கண்ணாரை பார்த்து 2 பேரும் தனியாக இப்படி பேசி சஹாபாக்கள்ல 3 பேர் நம்பிட்டாங்க. பேசி தெரிஞ்சத சஹாபாக்களில் 3 பேர் நம்பி விட்டார்கள். யார்? லேசான சஹாபாக்களும் இல்லை. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, மிஸ்தஹ் இப்னு அஸால் ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்னா பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 3 பேரும் இதை நம்பி இவங்களும் பலர்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சஃப்வான் இப்னு முஅத்தலும் அப்படி தண்ணி நின்று பிளான் பண்ணி நின்று பிரச்சாரம் செஞ்சுட்டு வந்துட்டாங்க. இந்த மிஸ்தஹ் இப்னு அஸால் என்பவர் யார் தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொந்தக்காரர். அடுத்தது ஒரு ஏழை, வசதி இல்லை. இவருக்குரிய செலவுகள் எல்லாம் செய்கிற பெரும்பாலும் அவருக்கு பொருளாதார உதவி செய்வாங்க அபூபக்கர். இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். 2வது தன்னுடைய அருமை மகளுடைய கணவன். எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹுடைய இறுதி தூதர் என்று ஸ்ட்ராங்கா நம்பின ஒருவர். இவருடைய விஷயத்தில், இவருடைய மனைவியுடைய விஷயத்தில் அவதூற சொன்னா, மகள் அவதூறு சொன்னா வாப்பா கோபம் வருமா? அவர் இந்த கோபம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தது. கோபத்தில் உடனே சொன்னார்கள், வல்லாஹி இதுக்கு பிறகு மிஸ்தஹுக்கு உதவி செய்யவே மாட்டேன் என்றார். வல்லாஹி இதற்கு பிறகு நான் மிஸ்தஹுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன், அவனோட பேசவே மாட்டேன். அல்லாஹு தஆலா இந்த ஆயிஷா நாயகி சுத்தமானவர், நிரபராதி என்று குர்ஆன் வசனம் இறக்கிற சூரத்துல் நூர் ஆரம்பப்படும். இறக்கிற ஒரு இடத்துல சொல்றான், வலா யத்தலி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஆ, உங்களில் வசதி உள்ளவர்கள் இப்படி ஏழைகளுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். உங்களோட மகளை, அதாவது உங்களுடைய மகளை அவங்க விபச்சாரி என்று சொன்னாங்க, அதுக்காக நீங்க பழி வாங்க வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். இஃபு வஸ்ஃபஹு, நீங்கள் அவர்களை மன்னித்து அவர்களோடு சமாதானமாக தாராளமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், உங்களை அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? நம்மளை அல்லாஹ் மன்னிக்கணும்னு நம்ம என்ன செய்யணும்? மனிதனை மன்னிக்கணும். இந்த குர்ஆன் வசனம் இறக்கணும். ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. அபூபக்கர் உடனே எழுந்துட்டு போயிட்டார்.
எங்க போனார்? மிஸ்தகட வீட்டுக்கு போய் மிஸ்தக தட்டி மிஸ்தகிட்ட மன்னிப்பு கேட்கிறார். சுப்ஹானல்லாஹ். சொன்னார், மிஸ்தஹே, உனக்கு முன்னர் தந்ததை விட நான் அதிகமாக தருவேன். இப்படி இறங்கி போறதுக்கு என்ன காரணம்? உள்ளம் கிளியர். நமக்கு ஏலாம் நானா கிட்ட மன்னிப்பு கேட்கலாது, வாப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கலாது, வைஃபு கிட்ட மன்னிப்பு கேட்கலாது. எப்படி நம்மளோட உள்ளங்கள் அந்த பெருமையினால் இறுகி போயிருக்கிறது. இப்ப நான் ஒற்றுமையை இஸ்லாம் வலியுறுத்துகிறது என்பது தெரியும், ஆனா அதை பிராக்டிஸ் பண்ண முடியாம போறதுக்கு காரணம் உள்ளங்களில் உள்ள நோய் தான். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றுமையை வலியுறுத்துகிறார்கள், அதே நேரத்தில் 2 பேர் பிரிஞ்சிருக்க விட மாட்டாங்க, சமாதானப்படுத்துவார். இந்த ஒற்றுமையா இருக்கிறது வாஜிப், பிரிகிறது பெரும்பாவம். நல்லா புரிஞ்சு விட. ஒற்றுமையா இருக்கிறது என்ன? வாஜிப், ஃபர்த். பிரிஞ்சு போறது பெரும்பாவம், சின்ன பாவம் இல்லை, கபாயிர், பெரும்பாவம். அப்ப இது ஒரு பக்கம். இன்னும் ஒரு பக்கம், 2 பேர் பிரிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை சமாதானப்படுத்துவதும் ஃபர்து, வாஜிப். இப்ப இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், உறவினர்கள் விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்று எடுத்து 2 பேருமே ஒரு பிசினஸ்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. 2 பேருக்கும் இடையில ஷைத்தான் பூந்து விளையாடுவார். இப்ப என்ன செய்யணும்? நம்ம அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர பிஸதக அவ் மஅரூஃப் அவ் இஸ்லாஹ். நீங்கள் பேசுகிற அதிகமான பேச்சுக்களில் எந்த நன்மையும் கிடையாது. நீங்கள் சதகாவை கொண்டு வலியுறுத்தினார், அல்லது நன்மை ஏவினால், தாவாவுடைய வேலைகள் செய்தார், அல்லது 2 பேருக்கு இடையில் சமாதானத்தை உண்டு பண்ணினால் அதில் உங்களுக்கு நன்மை இருக்கிறது என்று சொல்றான். இன்னும் ஒரு இடத்துல சொல்றான், நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டின அந்த வசனம், சூரத்துல் ஹுஜராத்துடைய வசனம், இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமின்கள் சகோதரர்கள், நிச்சயமாக சகோதரர்கள். ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், உங்களோட 2 சகோதரர்கள் முரண்பட்டு போனால் சமாதானப்படுத்தும். இது எந்த அளவுக்கு வாஜிப் என்றால், 2 பேருக்கு இடையில சமாதானத்தை ஏற்படுத்துவது எந்த அளவுக்கு வாஜிப் என்றால், அன்புள்ள சகோதரர், அல்லாஹ் சாட்சியாவின் செய்தியை பதிவு செய்கிறேன், மறந்திடாது. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவங்க மதீனாவில் இருக்கிறாங்க, ஒரு மெசேஜ் வருது. குபா பகுதியில 2 குழுக்கள் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க முஸ்லீம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக மதீனாவிலிருந்து போயிட்டாங்க. குபா போய் அவங்களுக்கு தெரிந்து பேசி 2 பேருடைய பிரச்சனையை விசாரிச்சு அவர்களுக்கு இடையில ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி ஒற்றுமைப்படுத்திட்டு வராங்க. இந்த லுஹர் தொழுகை முடிந்து விட்டது. ஜமாத் முஸ்லிம் சஹாபாக்கள் இருந்து பார்த்துட்டு மற்ற ஒரு ஆள் தொழுவிச்சுட்டு கலைஞ்சிட்டு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வீட்டை போயிருந்தவங்களை கூப்பிட்டு வீட்டில் ஜமாத்து நடத்தினாங்க. அப்ப ஜமாத்து தொழுகை என்பது இஸ்லாத்தில் எவ்வளவு பெரிய ஒரு வணக்கம். ஜமாத்து தொழுகை மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, என்ன செய்யணும்? ஒற்றுமை ஆக்கணும். அந்த அளவுக்கு ஒற்றுமை ஏற்படுத்துவது கடமை. இன்றைக்கு சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 2 பேருக்கு இடையில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக ஒருவன் பொய் சொன்னால் அவன் பொய்யன் அல்ல என்கிறார். 2 பேருக்கு இடையில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக பொய் சொன்னால் பொய்யன் அல்ல. இவரும் பிரச்சனை, நான் இவர்கிட்ட போய் சொல்லணும், இவரை சந்திச்சார். சுப்ஹானல்லாஹ், அவர் உங்களை எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார். நான் அவரை சந்திக்கவும் இல்லை, அவர் அன்பு வச்சதை காட்டவும் இல்லை. நம்மளா போய் சொல்றது, இவர்கிட்ட அவரை சந்திச்சேன், உங்களோட சரியான அன்பு வச்சிருக்கிறார், மரியாதை வச்சிருக்கிறார், நீங்க புரியல என்று சொல்றோம். இந்த பொய் அல்ல, நன்மை. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு என்ன நிலைமை? இதுல மட்டும் உண்மை சொல்லுவோம். சரியா? இந்த பொய் சொல்லப்படாது. மற்ற எல்லாத்துக்கும் பொய்ய தாராளமா சொல்லுவோம். 2 பேர் சமாதானப்படுத்த போய் இவர்கிட்ட போனோன்னா அவர் கோபத்தோட இருக்கிறவர் என்ன சொல்லுவார்? அவர் அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டார், நன்றி கெட்டவன், நான் அவருக்கு அப்படி செஞ்சிருக்கிறேன் எல்லாமே நேற்று உளருவார். அவர் ஒரு வேதனையில ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவர். நான் கொண்டு வந்து இவர்கிட்ட அப்படியே சொல்றாரு. அப்படி சொன்னாலும் பரவாயில்லை, அதை எக்ஸஜரேட் பண்ணி இன்னும் மெருகூட்டி பெருப்பிச்சு அதுக்கு கால் வால் எல்லாம் வச்சு உங்களோட கட்டும் கோபத்தோட அவர் இருக்கிறார் என்று அவர் ஒன்று சொல்லியிருப்பார். சும்மா ஒரு நாள் இப்படி நடந்தது, நீங்க ஒரு நாள் இப்படி பண்ணிட்டீங்களாம்பா,
ரெண்டாபடி ஒரு வகையா எடுத்து கொடுத்த உடனே இவருக்கு சூடாகும். இவர் என்னைட்ட உளருவார், நான் அதை திரும்ப கொண்டு அவர்கிட்ட கொடுப்பேன், ஒத்துமைப்படுத்துறேன். இது ஒத்துமையாகுமா? அப்ப சமாதானத்தை உண்டு பண்ணுவது என்பது பெரிய ஒரு இபாதத். இந்த இபாதத்தெல்லாம் இப்ப உடுப்பட்டு போயிடுச்சு. என்ன பிரச்சனை என்றால், அன்புள்ள சகோதரர்களே, நம்ம இஸ்லாத்தை சரியா விளங்கல. பிரச்சனை அங்கதான் நீ இஸ்லாத்தை சரியா விளங்கலண்டா மீனிங் என்னண்டா, இஸ்லாம்ண்டா என்ன? இஸ்லாம்ன்றது என்ன? காலல்லா கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றதான் இஸ்லாம். குர்ஆன்ல வருது, ஹதீஸ்ல வருதுன்றதான் இஸ்லாம். நம்மளோட நிலைமை என்னன்னா, தொழுகிறோம். ஏன் தொழுறோம்? 5 வக்து தொழுறோம். எதுக்காக தொழுறோம்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்ன்றது தொழுறோம். நோன்பு பிடிக்கிறோம். எதுக்கு நோன்பு பிடிக்கிறோம்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்றதுக்கு நோன்பு பிடிக்கிறோம். ஹஜ்ஜிக்கு போறோம். எதுக்கு ஹஜ்ஜிக்கு போறோம்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்றது ஹஜ்ஜி. ஜகாத்து கொடுக்கும். எதுக்கு ஜகாத் கொடுக்கும்? குர்ஆன்ல அல்லாஹ் ஜகாத் கொடுக்கும். அதே போல ஹதீஸ்லயும் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருப்பதால செய்யலாம். ரைட்? ஒற்றுமை ஏற்படுத்துங்கள் என்பது குர்ஆன்ல வருதா, பகவத்கீதையில வருதா? அப்ப ஏன் நம்ம இந்த இடத்துல குர்ஆனுக்கு முக்கியம்? எல்லாரும் வந்து மௌலானா ஹசரத் இந்த தொழுகையில் ஆக்கள் வீக், கொஞ்சம் பேசுங்க என்று தொழக்கூடியவர்கள் அதை இன்னும் சொல்லணும். அந்த கவலை வரணும். இந்த குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இக்னோர் பண்ணப்படும் போது நம்ம கோபம் வரணும், கவலை வரணும். ஆனா அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அஸ்லிஹு ذات பைனிக்கும் அஸ்லிஹு பைன அஹவைக்கும்ன்றது குர்ஆன் தானே. இதை சொன்னது யாரு? அல்லாஹ். அங்கே அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக அதை எடுக்கிற நமக்கு ஏன் இங்கே அல்லாஹ் சொன்னான் என்கிற இடத்தில் அந்த மரியாதை வரல? என்ன காரணம் சொல்லுங்க. நமக்கு இஸ்லாம் புரியல. குருடன் ஞான பார்த்தது மாதிரி நமக்கு இஸ்லாத்துல நமக்கு பிடிச்ச இடம் கொஞ்சம் இருக்கு, எடுத்துட்டு அதுதான் இஸ்லாம். அதை தொங்கி அதுலேயே கிடந்து சாகுவோம். மற்ற உண்டுன்னு நமக்கு தெரியாது. இப்ப இதுதான் பேசிக் பிரச்சனை. நான் ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மௌத்தாக வாழ்ந்து, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் குர்ஆன் வசனத்தை ஒவ்வொரு ஹுத்துபா ஓதும் போதும் ஓதுவார். அதனால உலமாக்கள் அந்த ஹதீஸ் ஆதாரமாக சொல்லுவாங்க, மிம்பர்ல இமாம் ஏறின உடனே அல்லாஹ்வை புகழ்ந்து ஸலவாத் சொல்லிட்டு தக்வாவை வலியுறுத்த வேண்டும். அந்த குர்ஆன் வசனம் என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ்வை தக்வா செய்ய வேண்டிய சரியான முறையில் தக்வா செய்யுங்கள், முஸ்லிம்களாக வந்து நீங்கள் மரணிக்கவே வேண்டாம். முஸ்லிம் மௌத்தா. சுப்ஹானல்லாஹ், நம்முடைய சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனை. இஸ்லாம் என்னன்னு புரியல, முஸ்லீம் என்னன்னு புரியல. இப்ப பாருங்க, கட்சி ரீதியாக பிரிவு. அது பரவாயில்லை, அவன் ஏதோ துனியாவுக்காக பிரிஞ்சு. மார்க்க ரீதியாக பிரிவு. அவர் அந்த இயக்கம், இவர் இந்த இயக்கம். உண்மையில் இந்த இயக்கம் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய அட்வான்டேஜா இருந்துச்சு சமூகம். ஏன்னா எல்லாம் இயக்க போட்டிகள் வந்தோடனே நடக்கும்னா மக்களுக்கு நல்ல தாவா பேல நடக்கும். காலப்போக்கில் இயக்க வெறி வந்து, இயக்கம் வெறி இல்லாமல் செல்லுமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இயக்க வெறி வந்தா என்ன நடக்குதுன்னு பாருங்க. எவ்வளவு பெஸ்டான உறவுகள். அவர் தப்லீக், இவர் தௌஹீத், அவர் ஜமாத் இஸ்லாம், இவர் இஹ்வான், பிரிஞ்சு போய் சீரழிகிறாங்களா இல்லையா? தௌஹீத்காரர்களுக்கு தப்லீகை காட்ட இல்லாது, தப்லீக்காரர்களுக்கு தௌஹீதை காட்ட இல்லாது. கேட்டா எல்லாரும் ஒன்றுதான். என்னன்னா தெளிவில்லை. முதலாவது நம்ம முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமா மரணிக்கிறதுக்கு தான் நியத்து வைக்கணும். நான் ஒரு தௌஹீத்வாதியாக மரணிக்க தேவை, தௌஹீத் ஜமாத்காரனா. நான் ஒரு தப்லீக் ஜமாத்காரனா மௌத்தாக தேவையில்லை. நான் ஒரு காதிரியா மௌத்தாக தேவை, நான் ஒரு ஷாஃபியா மௌத்தாக தேவையில்லை. நான் யாரா மௌத்தாகணும்? ஒரு முஸ்லீம் மௌத்தாகணும். இந்த கபருக்குள்ள வர கேள்வியை பாருங்க. என்ன கேள்வி? தெரியாத நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே. முதல் கேள்வி என்ன? மன் ரப்புக்க. ரெண்டாவது கேள்வி மா தீனுக்க. மூணாவது கேள்வி மன் நபியுக்க. எங்கேயாவது உண்ட இயக்கம் என்னென்று கேள்வி வருதா? உண்ட அமீர் யாருன்ற கேள்வி வருதா? நம்மளா உருவாக்கிட்டு அடுத்தவனை வெறியோட பார்க்கிறோம். எல்லாரும் இதுல விதிவிலக்கு யாரும் இல்லை. அந்த இயக்க வெறிக்குள் போய் மாட்டிக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் சுப்ஹானல்லாஹ் மிகப்பெரிய பிழையில் இருக்கிறார். இஸ்லாத்தில் இப்படி கிடையாது.
அன்சார் முஹாஜிர் இது அல்லாஹ் வச்ச பேரா இல்லையா? முஹாஜிர்னா ஹிஜ்ரத் வந்தோம், அன்சார்கள்னா உதவி செஞ்சோம் மதீனாவில். அப்போ ஒரு கட்டத்தில் அன்சார் முஹாஜிர்களுக்கு இடையில பிரச்சனை. அன்சார் நாங்க அன்சார், நீங்க முஹாஜிர் பிரச்சனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சாங்க, இப்படி பேசாது. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இருந்த கோத்திரம் அவுசும் ஹஸ்ரஜ் மதீனாவில், அதுல இருந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப அவங்க நான் ஹவுஸ் 2 பேர் பேசுறார், நான் ஹஸ்ரஜ் என்று அவர் பேசுறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல போய் சத்தமா சொன்னார்கள், தஊஹா ஃபஇன்னஹா முன்தினா, இப்படி பேசாதீங்க, இது நாத்தம்டா. அவங்க சும்மா அந்த இதுக்கு பேசின உலக விஷயத்துக்கு, நான் ஹவுஸ் நீ ஹஸ்ரஜ் என்று, இது நான் அந்த இயக்கம் நீ இந்த இயக்கம் புறவு அந்த இயக்கம் பின்னால் சும்மா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்குறப்ப. நான் ஒரு மீட்டிங்கில் அந்த கூடுதல் இலங்கையில் இந்த ஹலால் ஹராம் பிரச்சனை, அடுத்தது ஃபர்தா ஹிஜாப் பிரச்சனை எல்லாம் வந்த நேரம் ஒரு ஊரில் போய் ஒரு மீட்டிங்கில் நான் விளங்கப்படுத்துகிறேன். இப்போ நான் தௌஹீத் சகோதரர்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அமைப்போடு சேர்ந்து தான் பயணிக்கிறோம். ஆனால் எனக்கு தெரிந்த வரையில் தௌஹீதில் உள்ள யாரும் தப்லீக்காராக்களை காஃபிர்கள் என்று சொல்வதில்லை, ஜமாத் இஸ்லாமில் உள்ளவர்களை காஃபிர்கள் என்று சொல்வதில்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட யாரையும் காஃபிர் என்று சொல்றாங்க. அவங்கள்ட்ட போய் இவங்களுக்கு பின்னால நின்று தொழ முடியுமாண்டா தொழுங்கண்டு தான் சொல்றாங்க. இதே போலதான் நான் நினைக்கிறேன் மற்ற அமைப்புகளும் இருக்கும். அவங்களோட உலமாக்களும் தான் கைட் பண்ணுவாங்கன்னு பேசி முடிச்சதுக்கு பிறகு சில சகோதரர்கள் நேற்று வந்து சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ் மௌலவி, நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் இந்த தௌஹீத்காராக்கள் மத்தாக்களை காஃபிர் என்று சொல்றாங்க. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இது காரணம் என்ன? ஒரு ஆள்ல பயானுக்கு போறதில்லை, என்னன்னு கேட்டா அவர் தௌஹீத், இவர பயானுக்கு போறது என்னன்னு கேட்டா அவர் தப்லீக். நம்மளே பெரியரை உருவாக்கிட்டு போறோம். இப்ப சமூகம் ஆனா பேசக்குள்ள ஹுத்பாவில் நடுங்குது மிம்பர், என்ன முஸ்லிம் சமூகம் ஒற்றுமைப்பட எங்க ஒற்றுமைப்பட மக்களுக்கு தெளிவு கொடுக்கப்படும். இப்ப பாருங்க, குர்ஆன் ஹதீஸுடைய விஷயத்திலையும் நமக்கு ஒரு தெளிவு வரும். இப்ப குர்ஆன் ஹதீஸ் என்பது வஹி, என அல்லாஹ்விடம் வந்த செய்திகள், நம்ம அதைத்தான் பின்பற்றும், அதுலதான் குறை இல்லை. குர்ஆனை பொறுத்த வரையில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஆரம்பிச்சு மினல் ஜின்னத்தி வன் நாஸ் தான் முடியுது. 114 அத்தியாயம் 6666 வசனங்கள். அந்த வசன நம்பர்ல சில முன்ன பின்ன ஆகும், சிலாக்கள் 2 வசனத்தை உண்டாக்குவாங்க அது குர்ஆனை தொகுத்த முறையில். 6666 இருக்கும். இதுல ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஹதீஸ்களை பொறுத்தவரையில ஹதீஸ்ல மிக, அதாவது புகாரி, முஸ்லீம், அபூ தாவூத், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, அஹ்மத் என்ற பெரிய இமாம்கள் ஹதீஸ்களை தொகுத்து அவங்களை என்ன செய்யறாங்கன்னா ஹதீஸ்ல விட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்கள், போலி ஹதீஸ்ன்னு சொல்றாங்க, மௌதுவான ஹதீஸ். அது சிலாக்கள் அரசியலுக்காக, வேற சுயலாபத்துக்காக, பிசினஸுக்காக சிலர் மார்க்க அறிவில்லாம மார்க்கத்தின் பேர்லையும் அப்படி இட்டு கட்டிருப்பாங்க. அதை நம்ம பேசக்கூடாது. இந்த அல்லாஹ்வுடைய தூதர்ல பொய்யை இட்டு காட்டினா நரகம் வந்து சஹீஹான ஹதீஸ் வருது. எனவே நம்ம பொய் ஹதீஸை எடுக்கக்கூடாது. அதுல இமாம்கள் அத்தனை பேரையும் ஏகோபித்த முடியும். இமாம்கள்னா சொன்ன ஹதீஸ் இமாம்களாகலாம், ஃபிக்ஹுடைய இமாம்களான இமாம் அபூ ஹனீஃபா, மாலிக், ஷாஃபிஈ, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் போன்ற இமாம்கள் எல்லாரும் சொல்றாங்க மௌதுவான ஹதீஸ், இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்ல தெரிஞ்சா தூக்கி எறிஞ்சு அதை கொண்டு வந்து பயானுக்கு சேர்க்காதீங்க, மக்களுக்கு வழிகாட்ட சொல்லாங்க. என்ற தெளிவாக குர்ஆன்லையும் சஹீஹான ஹதீஸ்கள்லையும் இருக்கிற வழிகாட்டல் போதும். அப்ப ஹதீஸ்ல அது ரிஜெக்ட் ஆயிடும் மௌது. அடுத்தது இமாம்கள் சொல்றாங்க இந்த மௌது இல்லாத நிலையில சஹீஹான ஹதீஸ்கள் லைஃபான ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ்களை கொண்டு நீங்க அமல் செய்யறது வாஜிப். உங்களுக்கு லைஃபான ஹதீஸ்களை நீங்க பாருங்க, பார்த்தா அது உறைந்த லைஃபாக இருந்தா ஃபலாயில் அமல் அதை யூஸ் பண்ணுங்க, பிரச்சனை. அமல்களுடைய சிறப்பை சொல்றதுக்கு அந்த ஹதீஸ்களை யூஸ் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. அதனால அதை கொண்டு நீங்க சட்டங்களை உருவாக்காதீங்க. கடுமையான லைஃபான ஹதீஸா இருந்தா அதையும் விட்டுருங்க. அப்ப நமக்கு என்னன்னா குர்ஆன் சஹீஹான ஹதீஸ். இப்ப குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்ல குர்ஆனை நம்ம எடுத்து படிக்கிறோம். குர்ஆன்ல பாருங்க வரலாறு இருக்கு. இந்த வரலாறுல ஒரு சிக்கலும் இல்லை, எல்லாரும் ஒரே வரலாறு தான் சொல்லுவோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல வரலாறு குர்ஆன்ல இருக்கா இல்லையா?
யாரு பார்த்தாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வர ஒன்றா தான் சொல்லலாம் என்ற தெளிவாரி. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல வரலாறு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல வரலாறு, மூசா அலைஹிஸ்ஸலாத்துல வரலாறு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல வரலாறு, தமூத் கூட்டத்தினுடைய வரலாறு, ஆதி கூட்டத்தினுடைய வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எடுத்துட்டு போயிட்டே இருக்கோம், பிரச்சனை இல்லை. இதுல ஒரு கருத்து ஒரு அந்த மூலவி ஒன்றை சொன்னார், இந்த மூலை ஒன்றை சொன்னார், எல்லாமே இல்லை. ரெண்டாவது பாருங்க, அஹ்லாக் என்ன? நல்ல பண்புகள். உண்மை பேசுங்கள், பொய் பேசாதீர்கள், அளவை நிறுவையில் மோசடி செய்யாதீர்கள், புறம் பேசாதீர்கள், அவதூறு சொல். இதுலயும் எல்லாரும் உண்டு. இப்போ குர்ஆன்ல ஒரு பெரும்பகுதி நான் வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் ஒற்றுமையான விஷயம். அடுத்தது வருது அகீதா, ஈமான். ஈமானுடைய விஷயத்துல நம்மளோட அறிவுக்கு அங்க வேலை இல்லை. என்னன்னா நம்பிக்கை. அதுக்குள்ள நான் யோசித்து முடிவெடுக்கிறதுக்கு எல்லாம் இல்லை. அல்லாஹ்வை பற்றி என்ன சொல்லப்படுதோ, மலக்குகளை பற்றி என்ன சொல்லப்படுதோ, மறுமையை பற்றி என்ன சொல்லப்படுதோ நம்பிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். நம்ம அறிவை கொண்டு போய் கேள்வி கேட்டோம்னா சரி வராதுன்னு. ஈமானுடைய விஷயங்கள் அடுத்த பகுதி. நாலாவது ஒரு பகுதி என்ன? இபாதத், வணக்க வழிபாடுகள், அமல்களுடைய பகுதி. இந்த அமல்களுடைய பகுதியில நீங்க குர்ஆனை படிச்சு பார்த்தீங்கன்னா உசூலுல் இபாதத் என்ற ஒரு பகுதி. உசூலுல் இபாதத், உசூலுல் இபாதத் 5 நேரம் தொழுகும். இதுல எங்கேயாவது கருத்து வேறுபாடு? உங்களுடைய பொருளாதாரத்துல ஜக்காத்து கொடுங்க, கருத்து வேறுபாடு இருக்கா? ஜக்காத் கொடுக்க தேவையில்லைன்னு யாராவது பேசுவாங்க? ரமதான் மாதம் நோன்பு முடியும், அல்ஹம்துலில்லாஹ், அதுவும் எல்லாரும் ஏகோபித்ததுதான். அடுத்தது ஹஜ் செய்யுங்க, குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. இதுலயும் ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. நம்ம ஒற்றுமையா தான் இருக்கிறோம். பாருங்க, எங்க வந்து நம்ம சிக்காகிறது, ஷைத்தான் எப்படி கொண்டு வந்து நம்மள இருக்கிறான்றதை நான் சொல்றதுக்காக இதை சொல்லி கொண்டு வரேன். அப்ப இபாதத்துல உசூலுல் இபாதான்ற விஷயங்கள்ல ஒரு பிரச்சனையும். அடுத்தது அடுத்தது ஃபுரு வந்து கிளையான இபாதத்துக்கள். கிளையான இபாதத்துக்கள்ல 2 டைப்பான இபாதத்துக்கள்ல குர்ஆன்ல ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். கிளை இபாதத்துக்கள் ஒரு டைப் எப்படி என்றால், நம்ம தமிழ்ல சொல்லுவோம் வெட்டொண்டு துண்டு ரெண்டு, அப்படி சொல்லப்பட்டிருக்கு, வெரி கிளியராக சொல்லப்பட்டிருக்கு. அதுல என் கருத்து வேறுபாடு இல்லை. உதாரணமாக, கணவன் மூத்தான மனைவி என்ன செய்யணும்? வித்தாடிக்கணும். எவ்வளவு காலம் வித்தாடிக்கணும்? 4 மாசம் 10 நாள். தப்லீக் ஜமாத் மௌலவிட்ட போய் கேளுங்க, எத்தனை நாள்? 4 மாசம் 10 நாள். எகிப்தில் உள்ள மௌலவிட்ட போய் கேளுங்க, 4 மாசம் 10 நாள். தௌஹீதில் உள்ள மௌலவிட்ட போய் கேளுங்க, 4 மாசம் 10 நாள். அமெரிக்காவில் உள்ள மௌலவிட்ட போய் கேளுங்க, ஐரோப்பாவில் இருக்கிற அந்த என்னது அறிஞர்கள் சபான் ஒன்று இருக்கே, அவங்கள்ட்ட போய் கேளுங்க, என்ன பதில் வரும்? 4 மாசம் 10 நாள். ஏனென்றால் குர்ஆன்ல வெட்டொண்டு துண்டு ரெண்டு சொல்லப்பட்டிருக்கு. வல்லதீன யுதவஃபௌன மின்கும் வயதரூன அஸ்வாஜன் யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன 4 அஷ்ஹுரின் வ அஷ்ரா. கணவன் மௌத்தானால் மனைவி 4 மாதங்களும் 10 நாளும் இத்தாரிக்க வேண்டும். خلاص. இது மாதிரி நிறைய தொழுகையில நீங்க பாருங்க, ஏகோபித்த இடங்கள் கூடவா, கருத்து வேறுபாடு உள்ள இடங்கள் கூடவா? நியத்து ஷரத்து. தொழுகைக்கு முன்னுக்கு உதவி செய்யணும், ஷரத்து. தக்பீர் கட்டணும், அது ருக்குன். அதுக்கு பிறகு வஜ்ஜஹத்து சனாவோ ஏதோ ஒன்று ஓதணும். அதுக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்தியா ஓதணும். ரைட். அதுக்கு பிறகு இன்னும் ஒரு சூறா ஓதணும், அல்லது சில வசனங்களை ஓதணும். அதுக்கு பிறகு ருக்குவுக்கு போகணும். ருக்குவில் சுப்ஹான ரப்பியல் அலீம் சொல்லணும். ரைட். சமியல்லாஹு லிமன் சில நிலைக்கு வரணும். சுஜூதுக்கு போகணும். ரைட். நடுவில் பிரிக்கணும், இன்னும் ஒரு சுஜூது செய்யணும், 4 ரக்காத் தொழணும், லுஹர் அசர் இஷாவை. கருத்து வேறுபாடு இருக்கா? இல்லை. என்ன வெரி கிளியரா சொல்லப்பட்டாச்சு. அப்ப நம்மளோட ஒற்றுமையான பகுதி தான் நம்மகிட்ட கூட மார்க்கத்திலேயும். நம்மளோட பிரச்சனை என்னன்னா, இந்த குருடன் ஞான பார்த்த மாதிரி தான் மார்க்கத்தை படிக்க ரெடி இல்லை. ஒரு ஏரியாக்களுக்குள்ள நம்மளை கட்டி போட்டு அதுக்குள்ள மட்டும் நிற்கிறோம். என்னென்னா மற்றவன் நமக்கு எதிரியா தெரியலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி தான் சிலர் அவரை நினைப்பார், இவர் நம்மளை காஃபி நினைக்க, அவர் நினைக்க என்ன அவர் காஃபி நினைக்கிறார். இப்படியே அந்த மனநிலையில இருக்கம் வருது. இப்ப இந்த கிளை இபாதத்துக்களில் இப்படி ஒரு பகுதி இஸ்லாம் சொல்லியிருக்கிறார். இப்ப
வாரிசுரிமை சம்பந்தமாக வரும்போது உதாரணமா மனைவி மூத்தானா கணவனுக்கு என்ன பங்கு, மனைவி விட்டு செல்லக்கூடிய சொத்துல வெரி கிளியர் ஒன்று தான். உலகத்தில் எங்க போய் கேட்டாலும் ஒரு ஆன்சர் தான். மனைவி மூத்தாகிறார், அவர் சொத்துக்கள் வைத்திருக்கிறார், அவருடைய சொத்திலிருந்து கணவனுக்கு 2 ஷேர் கிடைக்கும். எப்படி? பிள்ளைகள் இல்லாவிட்டால், மனைவிக்கு மூத்தான மனைவிக்கு பிள்ளைகள் இல்லாவிட்டால் கணவனுக்கு 4 1 கிடைக்கும். பிள்ளைகள் இருந்தால் கணவனுக்கு 8 1 கிடைக்கும். அதே மாதிரி கணவன் மூத்தாகிறான், மனைவிக்கு என்ன பங்குன்னு கேட்டால் உலகத்தில் எங்க போய் கேட்டாலும் ஒரே ஃபத்வா தான். என்ன ஃபத்வா? கணவனுக்கு பிள்ளைகள் மனைவிக்கு பிள்ளைகள் இல்லாவிட்டால் கணவனுக்கு பாதி கிடைக்கும். அந்த மனைவிக்கு பிள்ளைகள் இருந்தால் கணவனுக்கு 4 1 கிடைக்கும். இது ஒரே ஃபத்வா, கருத்து வேறுபாடு இல்லை. இதுல சில நேரங்களில் பிரசன்டேஷன் பண்ணக்குள்ள நாத்தடுமாறி ஏதாவது வந்தா புறவை போய் சுட்டி காட்டினீங்கன்னா ஜிசாக்கல்லா கயிர் நான் தான் புல விட்டுருக்கேன்னு சொல்லுவான். இப்படியான பகுதி தான் இஸ்லாத்தில் இபாதத்துக்களில் இருக்கிற அந்த கிளை அம்சங்களில் உள்ள அதிகமான பகுதி. இன்னும் ஒரு பகுதி இருக்கு, இஜ்திஹாதுக்குரிய பகுதின்னு சொல்றேன். இஜ்திஹாதுக்குரிய பகுதின்னு சொன்னா என்னன்னா, அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் 2 கருத்துக்கு இடம் வச்சிருவாங்க. அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் 2 கருத்துக்கு இடம் வச்சிருவாங்க. இப்ப நம்ம கணவன் மூத்தான பெண் இத்தாரிக்கணுமான்னு கேட்டோன்னே ஆமாண்டு சொன்னீங்க. எவ்வளவு காலம் என்ன பதில் சொன்னீங்க? 4 மாசம். தலாக் சொல்லப்பட்ட பெண் இத்தாரிக்கணுமா இல்லையா? சொல்லுங்க. இருக்கணும்ன்றதுல கருத்து ஒரு பாடு இல்லை. எவ்வளவு நாள் இருக்கணும்? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க, மனசுல உள்ளத. 3 மாசம். வெரி குட். 1 மாசம். வேற ஏன் கருத்து வேறுபாடு? அங்க 4 மாசம் 10 நாள் எல்லாரும் சொன்னமே. இங்க ஏன் நம்ம கருத்து வேறுபாடு படுறோம் என்றால், 4 மாசம் 10 நாள் என்று சொன்னது யாரு? அல்லாஹ். அதே அல்லாஹ் குர்ஆனில் வல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன ثلاثه குரு என்று சொல்றார். மாதத்துக்கு சொல்ற ஷஹர். ஷஹர் புளூரல் ஷுஹூர். அங்க அல்லது அஷ்ஹுர், 4 அஷ்ஹுரின் வ அஷ்ரான். இந்த குரு என்று சொல்றார். குரு என்ற சொல்ல நீங்க அரபு டிக்ஷனரியில் எடுத்து பார்த்தால் 2 கருத்து போடுறாங்க. ஒரு கருத்து என்னென்றால் மாதவிடாய். அதே மாதிரி ஸ்ட்ராங்கான இன்னும் ஒரு கருத்து என்னென்றால் சுத்தமாகுதல். இப்ப மாதவிடாய் என்றும் ஒரு கருத்து இருக்கு, சுத்தம் என்ற ஒரு கருத்து இருக்கு. இந்த கருத்தை ஏன் அல்லாஹ், இந்த கருத்தை தரக்கூடிய சொல்லை ஏன் அல்லாஹ் இந்த இடத்தில் பயன்படுத்தி இருக்கிறார்? யோசிங்க. சொல்லிருக்கலாம் தானே, அங்க 4 மாசம் 10 நாள் மாதிரி இந்த 3 மாசம் சொன்ன சப்ஜெக்ட் க்ளோஸா இல்லையா? அல்லாஹ் ஏன் அப்படி வச்சா? யோசிங்க, நீங்களும் தேடுங்க, உலமாக்கள் தேடுங்க, இஜ்திஹாத் செய்யுங்க. யாருக்கு இஜ்திஹாத் செய்ய தகுதி இருக்கோ அந்த உலமாக்கள் இஜ்திஹாத் செய்யுங்க. ரசூலுல்லாஹ் அதுக்கு விளக்கம் சொல்றாங்க, இதா இஜ்தஹதல் ஹாக்கிம் ஃபஅஸாப ஃபலஹு அஜ்ரான். ஒரு முஜ்தஹித், அதாவது தகுதி உள்ள ஒருவர், இஜ்திஹாத் செய்யறதுக்கு தகுதி உள்ள ஒரு ஆலிம் இஜ்திஹாத் செய்து சரியான முடிவை அடைந்தால் அவருக்கு 2 கூலி, தவறான முடிவை அடைந்தால் 1 கூலி. இப்ப நாங்க 2 பேரும் இஜ்திஹாத் செய்து தகுதின்னு வைங்க உதாரணத்துக்கு. அவர் தேர்றார், அவர தகுதிக்கு ஏற்ற மாதிரி தேர்றார். அவர் என்ன முடிவு எடுக்கிறார் என்றா 3 ஹைலுகள் ஒரு பெண் இத்தாரி, தலாக் சொல்லப்பட்ட பெண் இத்தாரி. நான் தேடித்து என்ன முடிவு எடுக்கிறேன்? 3 சுத்தமான நிலைகள் இருக்க வேண்டும் என்று முடிவு எடுக்கிறார். இப்ப நீங்க நேற்ற ஃபத்வா கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவேன்? 3 சுத்தம் என்று சொல்லுவேன். இவர்கிட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவார்? உடனே உங்களை கோபம் வந்து இந்த மௌலியம் காட்டுற கூத்து அப்படி சொல்றதா? இதுல எங்க 2 பேர்ல யாரு சரி? வெரி குட். ஹதீஸ்ல வருது எப்படின்னா, இதில் சரியான முடிவை அடைந்தவருக்கு 2 கூலி, தவறான முடிவை அடைந்தவருக்கு 1 கூலி. யாரு சரி? அல்லாஹ். எந்த நம்பிக்கையில எனக்கு 2 கூலி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அவர நம்பிக்கையில அவருக்கு 2 கூலி கிடைக்கணும். ஆனா ஷுவரா எனக்கு கொண்டு அவரை கொண்டு கிடைக்குமா இல்லையா? ஷுவரா கிடைக்கும். அப்ப ஏன் இதை நம்ம ஒரு பிரிவினையாகவும் பிரச்சனையாகவும் பார்க்கணும்? படிச்சோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இஸ்லாம் நம்மளாக வரையறையை போட்டுக்கொண்டுன்னா அடுத்தது நமக்கு நம்மளை விளங்கணும். சொல்ற
எனக்கு நான் யார் என்பது எனக்கு புரியும், இவருக்கு அவர் யார் என்பது புரியும். இதுல மார்க்க விஷயத்துல எல்லாருமே முஃப்திகளாகவும் எல்லாருமே முஜ்தஹிதுகளாகவும் எல்லாருமே ஆலிம்களாகவும் மாறினா குழப்பம் தான். இப்ப கவலை என்னன்னா மார்க்கத்தின் பேரில் பிரிகிறது. இதெல்லாம் பிரிகிறதுக்குரிய விஷயமே இல்லை, பிறையுடைய விஷயம். இப்போ ஸ்ரீலங்கா கொஞ்சம் பரவாயில்லை, இன்டர்நேஷனல் போற கொஞ்சம் பேர் தான் இருக்கு, ரைட். தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு போய் நீங்க பார்க்கணும், சுபஹானல்லாஹ், ஒரு உம்மட பாடு அதோ கதிதான். ஒரு குரூப் இன்டர்நேஷனலுக்கு பெருநாள் கொண்டாடும். எனவே ஒரு மகன் அதுக்கு அன்றைக்கு அவருக்கு பிரியாணி சமைக்கணும், இன்னும் ஒரு மகன் கல்குலேஷனுக்கு போவார், கணிப்பீடு, அவருக்கு அடுத்த அன்றைக்கு பிரியாணி சமைக்கும். இன்னொரு மகன் அந்த காஜி என்று சொல்ற காலை அறிவிக்கிறதுக்கு பெருநாள் கொண்டாடணும், 3 பிரியாணி ஆகும். இது கருத்து வேறுபாடு பிரிகிற ஒரு விஷயமே இல்லை, இது இஜ்திஹாதுக்குரியது. இதுல இன்டர்நேஷனல் கருத்து பிழையா இல்லை, லோக்கல் பிழையா இல்லை, இஜ்திஹாதுக்கு. இதுல முடிவெடுக்கிறத ஒன்று, முடிவெடுக்கிற யாரு? ஆட்சியாளர். நீங்க வேண்டிய ஆய்வு எழுதுங்க. இந்த ஆய்வெல்லாம் செஞ்சது பின்னால இந்த மௌலவிமார் இல்லை, இன்டர்நேஷனல் லோக்கலான்ற ஆய்வு செஞ்சது இலங்கையில் உள்ள அப்துல் வதூத் ஜிஃப்ரியும் ரிஷ்வி முஃப்தியும் அல்லது மற்ற மௌலவிகளும் செஞ்ச ஆய்வு இல்லை. இந்த ஆய்வுகள் செய்தது அந்த காலத்தில் உள்ள இமாம்கள். அதை நாங்க படிக்கிறோம், படிச்சுட்டு மொழிபெயர்ப்பு உங்களுக்கு சொல்றோம். ஆனா முடிவெடுத்தல் என்ற ஒன்று இருக்கு புறையுடைய விஷயத்துல. யார் எடுக்கிறது? ஆட்சியாளர். இதை இன்னும் சிம்பிளா உங்களுக்கு புரியறதுக்கு ஹஜ்ஜிக்கு போறீங்க, அரஃபாவில் நிக்கிறதான் ஹஜ், அரஃபாவில் நிக்கிறதான் ஹஜ். எப்ப அரஃபாவில் நிக்கணும்? பிற 9. பிற 9 எந்த பிற 9? சவுதி அரேபியா தீர்மானிக்கிற பிற 9 அனுப்போம். நான் இன்டர்நேஷனல் அடிக்கலாம், லோக்கல் அடிக்கலாம், கல்குலேஷன் அடிக்கலாம், அதுல எல்லாரும் கட்டுப்பட்டுட்டு வாரம் தானே. பெருநாளை போட்டு சண்டை பிடிக்க ஹஜ்ஜிக்கு நீ லட்சக்கணக்கில் ஸ்ரீலங்காவில இருந்து போறேன், 23 to 30 லட்சம் வரைக்கும் போகுது. அவ்வளவு காசு செலவழிச்சிட்டு போய் அந்த ஹஜ்ஜி செய்யக்குள்ள சவுதி அரேபியா அரசாங்கம் தீர்மானிக்கிற அந்த நாளில் போய் அரஃபாவில் நிற்கக்கூடிய நீ ஊரில் தீர்மானிக்கிற புறைக்கு கட்டுப்பட்டுட்டு போனா சிம்பிள். என்ன பிரச்சனைன்னா நான் யாருன்றது எனக்கு விளங்குது இல்லை. எந்த டேஸ்ட்டுக்கு யார் ஃபத்துவா கொடுக்குறாரோ அந்த ஃபத்துவாவுக்கு பின்னால போற டேஸ்ட்டுக்கு ஃபத்துவா இல்லை. நீங்க பொதுமகன் உங்களால குர்ஆன் சுன்னா ஆழமா புரிய முடியலன்னா நீங்க என்ன செய்யணும்? யாராவது ஒரு ஆலிமுக்கு பின்னாலாம் போகும், உங்களுக்கு இஜ்திஹாத் பண்ணல. இப்படி நான் சொன்ன இந்த இதை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த அமைப்புல போன மார்க்கத்தின் பேர்ல நம்ம கிட்ட பிரிவினை வருமா? அழகான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நான் அவரை கண்டா சலான் சொல்லுவேன், அவர் லோக்கல், நான் இன்டர்நேஷனல், ரைட். அவர் 3 ஹைல் இருக்கணும்னு சொல்லுவார், இதுதான் நான் 3 துகுர் இருக்கணும்னு சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார்ன்னு சொன்னா தராவி தொழுகை 11 சொல்லுவார், நான் 23 சொல்லுவார். ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்குள்ள. நான் எந்த பார்வையில் அவருக்கு ஒரு கூலி இருக்கு, எனக்கு 2 கூலி, அவர் பார்வையில் அவருக்கு 2 கூலி இருக்கு, எனக்கு ஒரு கூலி. அப்ப நாங்க 2 பேரும் சலான் சொல்லிட்டு கூட்டாளியாக உண்டா பயணிக்கிறதுல என்ன பிரச்சனை சொன்னா பாருங்க, அவங்க வேற இடத்துல இருந்துக்கா, நான் ஜெமித்துள்ள மாட்டேன், எல்லாரும் போய் உண்டா இருந்துக்கிறாங்க. நமக்கு தெரியல, நம்ம மார்க்கத்தை படிக்கிறதுக்கும் சான்ஸ் கொடுக்க டைம் இல்லை. நம்ம இப்போ மசாலா நினைக்கிறேன் பாரிஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க தமிழ் பேசக்கூடிய சொல்லாக்க. நீங்க ஒரு 2-3 நாளா மார்க்கெட்டிங் செய்றீங்க, ஆனா எல்லாருக்கும் இதுல இன்ட்ரெஸ்ட் வரல. இப்போ ஆரம்பத்தில் ஒரு சொன்ன மாதிரி மையுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், மார்க்கத்தை படிக்கணும்ன்ற ஆர்வம் வந்து உங்களோட டேலண்ட் இல்லை. இவருக்கு மார்க்கத்தை படிக்கணும், நான் உள்ள மக்களோட உட்காரணும்ன்ற ஆசை வருதுண்டா அது இவர டேலண்ட் இல்லை, அல்லாஹ் இவருக்கு செய்கிற உதவி செய்வார். மையுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கம் தரான், அறிவை தருகிறான். அதுவும் ஒரு தௌஃபீக் தான். அல்லாஹ்க்கு ஷுக்ர் செஞ்சு கொள்ளுங்க. வந்த நீங்க வராத மக்களுக்காக துஆ செய்யுங்க. அதே டைம்ல கல்வியை தேடி பயணிங்க. அதுலேயும் அன்புள்ள சகோதரர்களே, நான் அப்போ யூரோப்பாவுக்கு 3வது தடவை வந்திருக்கிறேன். ஜெர்மன், இத்தாலி, சுவிஸ் பல இடங்களில் போய் பார்க்குற நேரம் குறிப்பாக நம்மட சகோதரர்கள் தமிழ் பேசக்கூடிய, அதுலேயும் குறிப்பாக ஸ்ரீலங்கா சகோதரர்களுக்கு இடையில சரியான ஒரு செட்டப் இல்லை. ஒரு கவலையான விஷயம். மார்க்கத்துக்காக
கிளப்புகள் இருக்கலாம், ரைட், அது வேறு, அதுக்கு நம்ம விளையாடுறதுக்கு அது கூடும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் மார்க்கத்திற்காகவும் முஸ்லிம் சமூகத்திற்காகவும் என்ற ஒரு செட்டப் சரியா இல்லை. இப்போ நான் சில சகோதரர்கிட்ட கேட்டேன், அப்போ ஒரு நாடும் இருக்கேன், எல்லா நாடும் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு இந்த பாஸ்போர்ட் இமிக்ரேஷன் இஷ்யூ ஒன்றும் இல்லை. ஃப்ரான்ஸ்லேருந்து இட்டாலி போனோம்னா டிக்கெட் எடுத்துகிட்டு போய் தெரிவிக்க வேண்டும், ரைட், அந்த அளவுக்கு ஈஸி உங்களுக்கு. அப்போ போகிறீங்க வாரீங்க எல்லாத்துக்கும், குடும்பத்தோட காரில் போகிறதுக்கு, ட்ரெயினில் போகிறதுக்கு, ஃப்ளைட்டில் போகிறது, கம்யூனிகேஷன் பண்ணுறது லேசி. ஆனால் ஒரு டேட்டா கூட இல்லை. இப்போ இத்தாலியில் உள்ள சகோதரர்கள் பல ஊர்களில் வாழ்கிறாங்க, இவங்க எல்லாருக்கும் உங்களோட தொடர்பு இருக்காண்டா இல்லை. இப்போ இத்தாலியில் சொன்னார்கள், ஒரு சகோதரர் வந்து அவர் ஒரு இத்தாலியன் லேடியை திருமணம் முடிச்சிருக்கார், முஸ்லிம் சகோதரர் திருமணம் முடிச்சுட்டா. நான் அவருக்கு ஒரு இயல்பான சில உணர்வுகள் இருக்கே நமக்கு மார்க்கத்தில், அந்த உணர்வின் அடிப்படையில் வாய்ப்பிட்ட சொல்லிட்டார், நான் மௌத்தானா எங்கட ஆக்களை தேடின்னு எந்த மையத்தை கொடுத்துக்கணும், பற்ற வைக்க விட்டுறப்படா, இல்லது அவங்களோட பீரியல் கிரவுண்டில் அடக்கிறதுக்கு, செமெட்ரியில் அடக்கிறதுக்கு விட்டுறக்கூடாது என்று சொன்னால் இவர் மௌத்தாயிட்டார். மௌத்தானா இவர் ஒரு கம்யூனிகேஷனும் யாருடையும் இல்லை, யாருக்கும் தெரியாது. அப்போ இந்த லேடியும் இத்தாலியன் லேடி, இவவும் மையத்தை கொண்டு ஃப்ரீசரில் வச்சு போட்டு தேடினதான் 6வது ஒரு ஸ்ரீலங்கா முஸ்லீம் கிடைப்பாங்க. ஒரு மாதத்துக்கு பிறகு ஏதோ ஒரு ரூட்டில் ஒரு மெசேஜ் வந்து தேடினதுக்கு பிறகு அந்த லேடி இப்படி எனக்கு வசதி செஞ்சார், அவர் இப்படி சொல்லிட்டு மொத்தானார். அதுக்கப்புறம் அவங்க இனி கலெக்ஷன் ஒன்று போட்டு அதுலேயும் பிரச்சனை, கலெக்ஷன் போடக்குள்ள சிலர் வந்து மையத்தை வச்சு கலெக்ஷன் போடலாமான்றது, அவருக்கு நம்ம எனக்கு காசு கொடுக்கணும்ன்றது. உண்மையில் இந்த மென்டாலிட்டி எல்லாம் பிள்ளை. உண்மையிலேயே மார்க் அடிப்படையில் பார்த்தா நம்ம இங்கே வந்தது பிள்ளை, உலமாக்குடைய பத்துவா. ஆனால் ஏதோ அல்லாஹ் உங்களுக்கு நிலவ நாடி இங்கே வந்துருக்கு. வந்ததுக்கு பிறகு இங்கே ஈமானை பாதுகாப்பு, ஈமானை நீங்கள் பாதுகாப்பீங்க, நம்பிக்கை அல்லாஹ் உதவியால் இருக்கு. ஆனால் உங்களுடைய ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன் பாதுகாக்குமா இல்லையா, அதுக்குரிய ஒரு செட்டப் வேணும். உங்களுக்கு ஒரு சென்டர் போகணும், வீக்லி நீங்கள் கெதர் ஆகணும், ஒன்று சேரும். இப்போ டோட்மண்டில் சின்ன ஒரு 13-15 குடும்பம் தான் இருக்கு. அவங்க மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து தர்ஜமா படிக்கிறாங்க, ஹதீஸ் கிதாபுல படிக்கிறாங்க. நான் அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன், ஊரில் இருந்தால் எடுப்பேன், 1/2 மணிக்கு ஆன்லைனில், ரைட், வேறு உள்ள மக்களை வச்சு கிளாஸ் எடுக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பு. இப்போ நமக்கு அப்படி மார்க்கத்தை படிக்கிறதுக்கு ஒரு சென்டரை வச்சு பிள்ளைகளும் வர ஆரம்பித்தா அல்ஹம்துலில்லாஹ் நம்மளோட பிள்ளைகளுக்கு தெரியும் அடுத்தது என்ன செய்யணும். எனவே அன்புள்ள சகோதரர்களை சிம்பிளாக எடுக்காதீங்க. அல்லாஹ்வுடைய பெரிய தௌஃபீக் நம்ம முஸ்லீம் பெற்றோருக்கு பிறகு அப்படியே நம்ம வாழையா முஸ்லீமாக இருந்து வந்துட்டோம். இப்போ ஒரு இடத்துல கொண்டு வந்து நம்மளோட பிள்ளைகளில் இருந்து ஒரு மாற்றத்தை உண்டாக்கி, நம்மளோட பிள்ளைகளில் யாராவது மூர்த்தத்தானால் அல்லாஹ் பாதுகாக்கும், அப்படியே நீண்டு போகும் மன்னது. நம்மளோட பாரம்பரியமாக வந்த ஒரு சங்கிலி தொடர் அறந்து விடும். என்னத்துக்கு போகுது? காசுக்காக. அல்லாஹ் கிட்ட பிள்ளை சார் தப்பேதாது. பிள்ளைகள் அமானிதம். அடுத்தது வைஃப்மாருக்கு ஒரு மார்க்க ரீதியான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும்போது நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும். குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி வரும். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் போகும். நிறைய ஹதீஸ்கள் குர்ஆன் வசனங்களை கேட்கக்குள்ள தெளிவு கிடைக்கும். எல்லாரும் ஒன்றாக ஒரு பெருநாள் தொழுகையில் ஈடுபடுறது, ஒரு எதிராகிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, சின்ன சின்ன காரணங்களை வைத்து இந்த நான் சொன்ன இந்த உள்ளத்தில் இருக்கிற பெருமை, பொறாமை போன்ற நோய்களை வைத்து கொண்டு ஒரு நல்ல செட்டப் உருவாகிறதுக்கு தடையாக இருந்து விடாதீர்கள். ஒரு நல்ல எதிர்காலம் உங்களை கொண்டு சில நேரம் அல்லாஹ் தஆலா இந்த நாட்டில் பெரிய ஒரு மாற்றத்தை அடுத்த நம்முடைய ஜெனரேஷனுக்கான ஒரு சதகா ஜாரியாவை செய்த கூட்டமாக அல்லாஹ் உங்களை ஆக்கலாம். பண்றாங்க இந்த அரபிகள், இன்னும் பங்காளி சகோதரர்களை பார்ப்போம். ஏன் நம்மளால மட்டும் முடியுதுன்றது நம்ம யோசிக்கணும். கொஞ்சம் டெடிகேட் பண்றது, விட்டு கொடுக்கறது, மன்னிக்கிறது. குர்ஆன் ஹதீஸ் அபூபக்கர் ரலியல்லாஹு மகளை விபச்சாரின்னு சொன்னவரையே மன்னிச்சு இன்னும் நல்லது கூடுதலா செய்யறாருன்ற ஏன் என்னால முடியுதில்லை. அப்ப நான் சொல்ற தொழுகையில சம்திங் ராங், நான் பிடிச்ச நோம்புல சம்திங் ராங். நம்மளை நம்ம முஹாசபா செய்யணும். பெருமை பேசி திரும்ப குறை கதைச்சு பலவீனங்களை தேடி நெகட்டிவாக திங்க் பண்ணி
நெகட்டிவாகவே பேசி ஒருவன் நல்லது செஞ்சு அவனை அப்ரிஷியேட் பண்ணாம அவனை டிகிரேட் பண்றது, டிஸ்கரேஜ் பண்றது, இந்த வேலைகளை செய்யாமல் இஸ்லாம் காட்டிய முறை, இஸ்லாம் பாசிட்டிவ் திங்கிங்கை தான் வலியுறுத்து. ஒருவன் நல்லது செஞ்சா பாராட்ட சொல்லித்தான் இஸ்லாம் சொல்லு. எனவே இவைகளை செய்து நம்ம பயணிப்போமாக இருந்தால் அன்புள்ள சகோதரர்களே, நம்ம அல்லாஹுடைய உதவியை கொண்டு ஒற்றுமையாக பயணிக்கலாம். ஒற்றுமையாக பயணிக்கிறது ஒரு இபாதத். ஒற்றுமை வாஜிப், பிரிவினை என்னது பெரும் பாவம். இதுதான் நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய டேக் ஹோம் மெசேஜ். ஒற்றுமையாக இருப்பது வாஜிப், ஃபர்து. பிரிவினை என்பது பெரும் பாவம். சில நேரங்களில் நம்முடைய பிரிவினை நம்முடைய அமலை பூமியிலிருந்து மேலே செல்ல விடாது. ஒவ்வொரு வியாழனும் திங்களும் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகின்றன. 2 பேரை தவிர. யார? மனக்கசப்புகளோடு வாழக்கூடிய 2 பேருடைய அமல்களை அல்லாஹ் உயர்த்த விட மாட்டான். சொல்லுவான், அதை கீழே இருக்கட்டும் வைங்க, ஹத்தா யஸ்தலிஹா, அவங்க 2 பேரும் சமாதானமாக மாதிரி. இதுக்குரிய வெயிட்டை கொடுத்து புரியும். பயானா கேட்டுட்டு போறது ஒன்றிக்கு, வெயிட்டை கொடுத்து புரிகிறது ஒன்றிக்கு. இப்போ வட்டி என்று வரக்குள்ள நமக்கு அதுக்கு ஒரு வெயிட் தெரியுது, செஞ்சாலும் உறுத்துது. வட்டி சில நேரங்களில் தவிர்க்க இல்லாமல் நம்ம போய் வட்டிக்குள்ள விழுந்தாலும் நம்மளோட உள்மனது நம்மளுக்கு உறுத்துதா இல்லையா? உறுத்துது. அதே போல இதுக்குரிய இம்போர்ட், என்னால ஒரு பிரிவினை, என்னால ஒற்றுமையாக பயணிக்கிறதுக்கு ஒரு தடை வரக்கூடாது. வந்தா நான் மாட்டிப்பேன். இந்த பயம் நமக்கு வர வேண்டும் என்பதுதான் இன்றைய இந்த உரையினுடைய சுருக்கமாகும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம எல்லோருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். நம்முடைய உள்ளங்களை அல்லாஹு தஆலா தூய்மைப்படுத்த வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அத்தனை நோய்களையும் அல்லாஹு தஆலா அகற்றி பரிசுத்தமான உள்ளத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து அந்த தூய்மையான உள்ளத்தோடு அவனை மறுமையில் சந்திக்க அல்லாஹு தஆலா நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். நம்முடைய சமுதாயம் ஒற்றுமையாக வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிய வேண்டும். நம்முடைய உலமாக்கள் ஒற்றுமையாக வாழ அல்லாஹு தஆலா உதவி செய்ய வேண்டும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஒன்றாக இருக்க தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.